கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதும் கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்னது? புது உடன்படிக்கை. பிதாவுக்கே ஒரு சுவிசேஷம் இருந்துச்சு, பரலோகத்துக்கு ஒரு சுவிசேஷம் இருந்துச்சு, அவரிடத்துல மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து. Who is Jesus? புரியல வைக்கிறேன். நீங்க யார வேணாலும் பேசிக்கீங்க, என்னத்தை வேணாலும் பேசிக்கீங்க, பேசுங்க. பைபிள் உங்க கையில இருக்கு. லைக் இங்க வந்தா ஏதோ வியாதி எல்லாம் சோமான்னு சொன்னாரு, அப்படித்தான் நோட்டீஸ்ல போட்டுருந்தாங்க. நாங்க அப்படித்தான் போடுவோம், அப்பதான் வருவீங்க. ஜீசஸ் தான் ஏன் போத, அந்த போத ஒத்துருவோம். மாம்சமான மனிதர்கள் அப்ப பாஸ்டர் அவங்க இந்துக்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னா நிறைய கிடையாது. அவங்கள விட அதிகமா சர்ச்சில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. யாரு யாரு? மாம்சமானவர்கள், ஜென்ம சுவாபமானவர்கள் தான் மாம்சமானவர்கள். மாம்சமானவர்களை நீங்க அதிகமா எங்க பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்? ஆலயத்துலதான் நிறைய பார்க்கலாம். ஏன்னா நம்ம கோயிலுக்கு ரொம்ப போறது இல்ல. அப்ப சர்ச்சில் நம்மளால நிறைய மாம்சமானவர்களை பார்க்க முடியும். சர்ச்சுக்கு வரவங்க எல்லாரும் ஆவிக்குரியவர்களா, எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் பீப்புளா அப்படின்னா இல்ல. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே, யாரெல்லாம் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிற, எப்படி the Holy Spirit உங்க ஸ்பிரிட்டோட இணைஞ்சு உங்க ஆவிய அவர் டேக் கண்ட்ரோல்ல எடுத்து உங்களை என்னைக்கு அவர் நடத்த முடியுதோ, என்னைக்கு அவர் உங்க ஸ்பிரிட்டை கைட் பண்ண முடியுதோ, அந்த அளவுக்கு உங்க ஸ்பிரிட் அவருக்கு என்னவா ஆயிருக்கணும்? விட்டு கொடுத்திருக்கணும். உங்க ஆத்துமா அவருக்கு என்ன ஆயிருக்கணும்? சப்மிஷன்ல இருந்தா மட்டும்தான் அது என்ன ஆகும்? அது சாத்தியமாகும். அதனாலதான் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் யாரா? தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். புரியுதுங்களா? சன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய புத்திரர் யார்? தேவனுடைய புத்திரர் யார்? யார் ஆண்டுடைய புத்திரர்? Those who are led by the Spirit. ஆவியால் ஒரு மனிதன் எப்பொழுது நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள் வருகிறானோ அப்பதான் அவன் யாரா மாறுறான்? சன் ஆஃப் காடாக அவன் அங்கீகரிக்கப்படுறான். அப்படி பார்த்தா ஓவராலா யூனிவர்சலா பார்த்தா இந்த முழு உலகமுமே யாருக்குள்ளதான் இருக்கு? இந்த முழு உலகமுமே யாருக்குள்ளதான் இருக்கு? அவருக்குள்ளதான் இருக்கு. என்ன அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 என்ன சொல்லுது? அவருக்குள் அப்போஸ்தலர் 17:28 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:28. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். போதும். அவருக்குள் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமா? அசைகிறது. யாருக்குள்ளதான் அசைறீங்க? இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்க, நான் உலகத்துல இருக்கேன். நான் எங்க இருக்கேன்? நான் உலகத்துக்குள்ள இருக்கேன். நான் இந்த பூமியில இருக்கேன். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அவருக்குள் தான் நீங்க என்ன செய்றீங்களா? அசைறதே அவருக்குள்ளதான் அசைறீங்களா? அவருக்குள்ளதான் இருக்கிறீங்களா? அவருக்குள்ளதான் உயிரே அவருக்குள்ளதான் உயிரோட இருக்கீங்களா? அப்ப இந்த பூமியில இருக்கிற யாரெல்லாம் அசைறாங்களோ அவங்க எல்லாம் யாருக்குள்ள இருந்து அசைறாங்க? தேவனுக்குள்ள இருந்தா அசைறாங்க. அடுத்தது இருக்கிறாங்க. அடுத்தது விளைக்கிறாங்க. எல்லாரும் இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், கடவுளே இல்லைன்னு சொல்றவனா இருக்கட்டும், கடவுளே இல்லன்னு ஒருத்தன் சொன்னாலும் அதையும் அவன் யாருக்குள்ள இருந்துதான் சொல்லணும்.
அப்பாவுக்குள்ள இருந்து தேவனுக்குள்ள இருந்துதான் அவன் எதை முதல்ல அங்கீகரிக்கணும், எதை சொல்ல முடியும். அவன் வாயை திறந்து பேசுறான், அவனுக்கு உயிர் இருக்கு, பேசுறான், அவனுக்கு உயிர் இருக்குன்னாலே அப்ப என்ன அர்த்தம்? அவன் அவருக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கான்? இருக்கிறான்னு அர்த்தம். இருக்கிறான், அசைறான். அதனாலதான் வாய் என்ன செய்யுது? அசைதாக்கோ. அப்ப அசைதுனாலே அப்ப எங்க இருக்கீங்க? அவருக்குள்ளதான் இருக்கீங்க, அவருக்குள்ளதான் இருக்கீங்க, அவருக்குள்ளதான் விளைக்கிறீங்க, அவருக்குள்ளதான் அசைறீங்க. எல்லாமே அவருக்குள்ளதான் நடக்குது. இது யூனிவர்சல். இது யூனிவர்சலா எல்லாருமே அவருக்குள்ளதான் இருக்கும். இப்ப எல்லாமே அவருக்குள்ள இருக்கிறதுனால, எல்லாமே அவருக்குள்ள இருக்கிறதுனால எல்லாமே ஜீவனுக்குள்ள இருக்கா? அதான் கேள்வி. எல்லாம் அவருக்குள்ள இருக்கான்றது கேள்வி இல்ல. எல்லாம் அவருக்குள்ள இருக்கான்றது கேள்வி இல்ல. எல்லாருமே அவருக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா எல்லாமே சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, எல்லாமே ஜீவன்ல இருக்காங்கன்றதுதான் இப்ப பிரச்சனை. பிரச்சனை எல்லாம் அவருக்குள்ள இருக்கான்றது இல்ல, பிரச்சனை ஜீவன்ல இருக்கான்றதுதான். எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. ஆனா எதுல இருக்கு? மரணத்துல இருக்கா, ஜீவன்ல இருக்கா? இந்த முழு பிரபஞ்சமும் மரணத்துக்குள்ள இருக்கா, ஜீவனுக்குள்ள இருக்கா? சொல்லுங்க. இந்த பிரபஞ்சம் மரணத்துக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் இந்த சிருஷ்டி முழுவதும் யார் வெளிப்படணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கு? தேவபுத்திரர் வெளிப்படணும்னு ஏங்குது. ஏன்னா தேவபுத்திரர் வெளிப்படும் போது, இதெல்லாம் பைபிள்ல இருக்கா? கொஞ்சம் ஆழமா இருக்கும். நீ வந்து ஏதோ வீடு கட்ட போறேன், கார் வாங்க போறேன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன் நீங்க நினைக்க கூடாது. புரியுதா? கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருந்தா சொல்லிருங்க, பிரச்சனை மாற்றிடுவோம். புரியாத பிரச்சனை புரியாத பேசி யாருக்குன்னு புரியாது. பிரச்சனை இப்ப யூனியன்ல இருக்கான்றது இல்ல, பிரச்சனை லைஃப்ல இருக்கான்றதுதான். புரியுது? மரணத்துல இருக்கா, ஜீவன்ல இருக்கான்றதுதான். இப்ப பிரபஞ்சம் முழுவதும் இந்த சிருஷ்டிப்பு இருக்கு பாருங்களேன், இந்த சிருஷ்டிப்பு சரி, மனிதன் நாம இந்த சிருஷ்டிப்புக்குள்ள இப்ப என்ன இருக்கோம்? வந்திருக்கீங்க. எல்லாருமே உலக தோற்றத்துக்கு முன்னாடி எங்கதான் இருந்தோம்? இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்களா? உலக தோற்றத்துக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, இதெல்லாம் எடுத்துட்டீங்களா? இல்ல உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்தே யார் இருக்கா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசி. எபேசியர் 1:4 வாசி. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை அப்ப உங்களையும் என்னையும் இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களை நீங்க எப்ப பாத்தீங்க? முதல்ல உன்னை நீ எப்பமா பார்த்த? எப்ப தெரியும் உனக்கு? உன்னைய கண்ணாடியில பார்த்தா தெரியுது, அது வாய்க்க. நான் அந்த தெரிஞ்சத கேட்கல. உன்னையும் உனக்கு தெரிஞ்சது நீ பிறந்ததுக்கு அப்புறம், விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லையா? ஆனா உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே உங்களை ஒருத்தருக்கு தெரிஞ்சுச்சான். புரியுதா? உங்களை ஒருத்தருக்கு தெரிஞ்சுச்சான். அதுவும் எப்ப இருந்தே அவருக்கு உங்களை தெரிஞ்சுச்சான்னா இப்ப இல்ல. நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. எல்லா சத்தமா வாயில நல்ல சத்தமா எப்ப இருந்து உங்களை அவருக்கு தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவருக்கு உங்களை தெரியுமா? இப்பதான் இங்க அவதாரம் எடுத்திருக்கீங்க.
எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இந்த வார்த்தை? எல்லாரும் நினைக்கிறாங்க இயேசுநாதர் மட்டும்தான் அவதாரம்னு. அவருக்கு உள்ள இருந்த எல்லாருமே இப்ப இந்த சிருஷ்டிப்புக்கு உள்ள முதல்ல எங்க இருந்தோம்? எல்லாரும் இங்க வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்திருக்கோம்? எங்க இருந்தோம்? இருந்தீங்களா? அங்க இருந்தாதான் இங்க வர முடியும். அங்க இல்லாத ஒருத்தன் எவனா இருந்தாலும் இங்க வர முடியாது. இங்க ஒரு ஆள் உயிரோட இந்த பூமியில ஒருத்தன் மனுஷனா பிறந்து இங்க ஒரு ஆள் உருவாகணும்னா அவன் யாருக்குள்ள இருந்திருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் இல்லாத எதுவுமே இந்த பிரபஞ்சத்துக்குள் இந்த அண்டத்துக்குள்ளே வர முடியாது. இந்த சிருஷ்டிப்புக்கு உள்ள ஒருத்தராலை காலடி எடுத்து வைக்க முடியாது கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இல்லை என்றார். அப்ப நீங்க இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, இங்க அவதாரம் எடுத்திருக்கீங்கன்னா இங்க என்ன எடுத்திருக்கீங்க? அவதாரம் இங்க நீங்க எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்ப எங்க இருக்கீங்க? நீங்க நினைக்கலாம் நான் எங்க அம்மா வயதுல இருந்தாங்க. இல்ல, அம்மா வயதுக்குள்ளேயே இங்க இருந்துதான் வந்திருக்கீங்க. அப்ப உங்களுடைய துவக்கம் எங்க இருந்து? இப்ப இங்க வர்றதுக்கு முன்னாடி நல்லா கவனிக்கணும். இங்க வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இந்த சரீரத்துல அவதாரம் என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? எடுத்திருக்கீங்க. இந்த அவதாரம் எடுத்திருக்கீங்க பாருங்க. இங்க இந்த அவதாரம் எடுத்த இந்த அவதாரத்துல இங்க என்ன இங்க ஆளுகை செய்யுதுன்னா மரணம் இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மரணம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இந்த அவதாரத்துக்குள், இந்த மனித அவதாரத்துக்குள்ள இப்ப நீங்க இங்க வந்து இங்க பிறந்து இங்க நீங்க மறுபடியும் யாராயணும்? புரியுதா? இந்த அவதாரத்துக்குள் இங்க மரணம் ஆண்டுகிட்டு இருக்கு. இங்க இந்த சரீரத்துல வந்து ஒரு மனிதன் கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடையும் போது நல்லா கவனிக்கணும். அவன் இந்த பிரபஞ்சத்தையே எங்க கொண்டு போறானா? இவருக்குள்ள என்ன இருக்குது? இவருக்குள்ள இந்த பிரபஞ்சத்துல வந்து இங்க மரணம் ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வந்து இந்த சரீரத்தை எடுத்து எவன் ஒருவன் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவை எவன் அடைகிறானோ, எந்த மனிதனுக்குள் இயேசு யார், இயேசுவை குறித்த அறிவு, இயேசுவை குறித்த சுவிசேஷம் எந்த மனிதனுக்குள் வேறுபட்டுகிறதோ அவனே நித்திய ஜீவனுக்கு உள்ள போறா மட்டும் இல்ல, இந்த உடம்பையும் எடுத்துக்கிட்டு உள்ள போகும்போது இந்த பிரபஞ்சத்தையே அதுக்குள்ள கொண்டு போறான். புரிஞ்சுச்சுன்னா நீங்க போதும். நீங்க நினைக்கிறீங்க இந்த பாடிய எடுத்துட்டு கிரைஸ்டுக்குள்ள போறதுன்றது வேற மேட்டர். இந்த பாடி அவதாரத்தை எடுத்த பிறகு ஒருத்தர் இன் கிரைஸ்ட்ங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உள்ள போக 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 அவன் எதையே அதுக்குள்ள கொண்டு போயிடுறான். அண்டமே அவனுக்குள்ளாக போகிறது. என்ன பாஸ்டர் பேசுறீங்க? நான் தானே போறேன். ஒரே ஒரு ஆதாம் பழம் சாப்பிட்டான், விழுந்து போனா இல்லையா? நன்மை தீமை அறிகிற அறிவுக்குள்ள போய் விழுந்து போனானா? சரி, அவன் ஒருத்தன் தானே விழுந்தான். எப்படி இந்த சிருஷ்டிப்பே விழுந்து போச்சு? எப்படி எல்லாமே விழுந்து போச்சு சொல்லுங்க. இவன் நிமித்தம் பூமி என்ன போச்சு?
எப்படின்னு கேக்குறேன். விழுந்து சாப்பிட்டது அவன் தானே. சூரியன் சாப்பிட்டுச்சா? சூரியன் சாப்பிட்டுச்சா? சந்திரன் சாப்பிட்டுச்சா? இந்த பூமி சாப்பிட்டுச்சா? இப்ப இதுக்கு எதுக்கா தெரியுமா இதை பத்தி? அப்புறம் எப்படி இது எல்லாமே எப்படி சாபத்துக்குள்ளாச்சு சொல்லுங்க. அவங்க எப்படி ஜீவனுக்குள்ள நம்ம எல்லாருமே அண்டத்தை உள்ள கொண்டு போற மாதிரி அவங்க பாவத்துக்குள்ள வரணும். எல்லாமே பாவம். இதோட இன்னொரு ஒரு மேலான மேட்டர் சொல்லிட்டேன். எல்லாமே அவனுக்குள்ளதான் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க என் உடம்பு இது என் உடம்பு, இது எல்லாமே நீங்க காண்கிற எல்லாமே எங்கதான் இருக்கு? ஒருத்தன் தான் சரீரத்தை மகிமைக்குள்ள கொண்டு போனான்னா அவன் அண்டத்தையே கொண்டு போறான். அதனாலதான் வேதம் சொல்ற கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 2:9. ஏனெனில் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக. அங்க ஏன் அந்த சரீர பிரகாரம்ன்ற மேட்டர் ஏன் உள்ள வந்துச்சு சொல்லுங்க. ஏன்னா அவர் தேவத்துவத்தின் பரிபூரணத்தை எல்லாத்தையுமே எப்ப நீங்க இந்த பூமியில அவதாரம் எடுத்து மனித அவதாரம் எடுத்து கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவினால் நிறையப்படுகிறீர்களோ, கிறிஸ்து அறிகிறது தாங்க புதிய ஏற்பாடு, கிறிஸ்து அறிகிறது தாங்க புது உடன்படிக்கை. What is new covenant? What is new covenant? எது புதிய உடன்படிக்கை? கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதும் கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் என்னது? புது உடன்படிக்கை. அப்ப கிறிஸ்து அவர் எப்படி இந்த பாடியில வந்து மரித்து உயிர்த்தெழுந்து தேவத்துவத்தின் பரிபூரணத்தை எல்லாம் பாடியில கேரி பண்ணாரோ, அது போல மரணம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்குள் நீங்களும் நானும் எதுல இருந்து வந்தோம்? எங்க இருந்து வந்தோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வந்தோம். இங்க வந்து இந்த அவதாரத்தை எடுத்துட்டு இப்ப இந்த அவதாரத்தை எதுக்குள்ள கொண்டு போகணும்? எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே நீங்க எடுத்துட்டு இத மறுபடியும் உள்ள போகும்போது தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் எதுக்குள்ள வருது? சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. அடுத்த வசனம், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்க ஃபுல்னஸ் ஆக என்ன செஞ்சிட்டீங்க? புரியுதா? புரியுதா? இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வந்துட்டு நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடையல, நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு பதிலா இந்த பிரபஞ்சம் மரணத்துக்குள்ள இருக்குது. நானும் இங்க வந்த பிறகு எதுக்குள்ளேயே போயிட்டேன், மரணத்துக்குள்ளேயே போய் மரணத்திலேயே வாசம் பண்ணி வாழ்நாளெல்லாம் மரணத்திலேயே வாழ்ந்து மரணம் என்னை மேற்கொண்டு என்னை மரணமே ஆளுக செஞ்சதுன்னா நான் இந்த பிரபஞ்சத்துல வந்து மரணத்திலேயே வாழ்ந்து மரணத்திலே என்ன செஞ்சுட்டேன்? அர்த்தம். திருத்துவம் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு. திருத்துவத்துக்குள்ளதான் எல்லாரும் இருக்கும். ஆனா எல்லாருமே எதுல இல்ல? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, ஜீவன்ல இல்ல ப்ரோ. ஜீவன்ல இருக்குதா இல்லையான்றதான் இப்ப மேட்ரு. யூனியன்ல இருக்குதாங்கிறது கிடையாது. யூனியன்ல எல்லாம் தான் இருக்குது. யூனியன்ல இப்ப இல்ல, யூனியன் உலகம் ஆரம்பிச்சதுல யூனியன் தான் இருக்குது. திருத்துவத்தை அறிகிற அறிவு எப்ப தெரியுமா வரும்? உண்மையாவே ஒருத்தன் ட்ரையூன் காட திருத்துவ தேவனை எப்ப தெரியுமா அறிய முடியும்? கிறிஸ்துவ அறிஞ்சாலும்.
கிறிஸ்துவுக்கு உள்ள போக 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 இன் கிரைஸ்ட்ல ஒரு எஸ்டாப்லிஷ் ஆக 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 ஆகதான் ஃபாதரை புரிய முடியும். இல்லைன்னா இதெல்லாம் வெறும் நாலேஜா சேர்த்து வச்சுட்டு போக வேண்டியதுதான். ஃபாதர் அன்பானவரு, ஹோலி ஸ்பிரிட் அன்பானவரு, இயேசு அன்பானவர்னு சொல்ல வேணா முடியுமே தவிர வாழ முடியாது. அத எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாள் பண்ண மாட்டீங்க. என்னதான் அன்பானது சொன்னாலும் உங்க வாழ்க்கையில அந்த நேசிக்கிறவரை, அவருடைய நேசத்தின் ஆழத்தையும் அந்த நேசத்தினுடைய அந்த 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 ஃபீல் இருக்கு பாருங்களேன், அந்த அன்புல இருந்து வருது பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வருது பாருங்களேன், அந்த ஃபீலை என்னைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இதை எக்ஸ்பீரியன்சியல் நாலேஜ் ஆக்கணும்னா, இதை எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள கொண்டு வரணும்னா இன் கிரைஸ்ட் புரியணும். என்ன புரியணும்? கிறிஸ்துவுக்குள் என்கிற அறிவு புரியணும், அடையணும். ஏனென்றால் சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்து எல்லாமே, இந்த பிரபஞ்சமே யாருக்குள்ளதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் திரும்ப திரும்ப ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, எல்லாமே திருத்துவத்துல இருக்குதுங்கிறது காஸ்பல் இல்ல, எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கான்றதுதான் காஸ்பல். எல்லாமே யாருதான் சுவிசேஷம்? திருத்துவம் என்பது தேவனுடைய சாயல். திருத்துவம் என்பது தேவன் யார்? Who is God? God is triune. God is relational. தேவன் அவர் உறவாக இருக்கிறார். அது தேவன் யார் என்கிறது. மனித குலத்துக்கு சுவிசேஷம் எது தெரியுமா? சுவிசேஷம் எது தெரியுமா? பிதா கிட்ட ஒரு சுவிசேஷம் இருந்தது, பிதாவுக்கே ஒரு சுவிசேஷம் இருந்துச்சு, ஃபாதருக்கு ஒரு சுவிசேஷம் இருந்துச்சு, பரலோகத்துக்கு ஒரு சுவிசேஷம் இருந்துச்சு, அண்டத்துக்கே ஒரு சுவிசேஷம் இருந்தது. எல்லாவற்றுக்கும் முன்பாக பிதாவுக்கு சுவிசேஷம் இருந்தது. அது என்ன தெரியுமா? அவரிடத்துல மட்டும்தான் அது இருந்துச்சு, அவர் மட்டும்தான் தெரிஞ்சிருந்த அந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து. அவர் ஆதியிலேயே குமாரனை பார்த்தார் பாருங்க, அந்த குமாரனுக்குள் உங்களை என்னையும் பார்த்தார் பாருங்க. அங்க ஆரம்பிச்சிச்சு சுவிசேஷம். புரியுதா 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 புரியுதா? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி காஸ்பல். மனக்குலத்துக்கு சுவிசேஷம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். வாசிங்க 6ஆம் வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. உலக எல்லாம் இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க போட்டுருக்கீங்களா? இங்க கவனிங்க, எல்லாம் அங்க பாருங்க, இங்க பாருங்க. வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்ப சுவிசேஷம்ன்ற ஒரு மேட்டர் எப்ப இருந்தே இருக்கு. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஒரு சுவிசேஷம் இருந்திருக்கு. அது யார் தெரிஞ்சிருக்குது? வாசிங்க. இப்ப அங்கவே தேவன் அந்த சுவிசேஷத்தை முதல்ல பார்த்தாரு. தேவன் நம்முடைய மகிமைக்காக ஒன்ன பார்த்தாரு, நம்மள பார்த்தாரு. அது நம்முடைய மகிமையாக இருக்கிறத பார்க்கிறாரு. வாசிங்க. அது மறைஞ்சிருந்தது. ஒரு தேவன் ஞானம் இருந்தது உலக தோன்றதுக்கு முன்னாடியே. அது தேவன் பார்த்துட்டாரு. அது என்னவா? அடுத்தது வசனம் வாசிங்க. அத இந்த பூமியில இருக்கிறவங்களால அதை என்ன செய்ய முடியல, அறிய முடியல. அந்த ரகசியத்தையும் அந்த ஞானத்தையும் அந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி அப்பா பார்த்த மகிமையையும் யாரால அறிய முடியல? இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களால அறிய முடியல. அது என்னவா அந்த ரகசியம்?
கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் ஆராய மாட்டார்களே. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதா பார்த்த சுவிசேஷம் யார்? புரியுதா? கன்ஃபியூஸா இருக்கா? புரியுதா? Who is Jesus னு புரியல வைக்கிறேன். நீங்க யார வேணாலும் பேசிக்கங்க, என்னத்த வேணாலும் பேசிக்கங்க, வேஸ்ட்டுங்க. பைபிள் உங்க கையில இருக்கு, லாய்க்காது. ஜீசஸ் புரியணுங்க. ஜீசஸ் எந்த அளவுக்கு புரியுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு காஸ்பல் புரியுது. ஃபாதர் புரியணுமா? ஜீசஸ் புரிஞ்சே ஆகணும். ஏன்னா கிறிஸ்டோட ஸ்பிரிட், குமாரனுடைய ஆவி எவனுக்குள் இருக்கிறதோ அவன்தான் பிதாவை உணர முடியும். பிதாவை எல்லாரும் பேசலாம். பிதாவை உணர்வதுன்றது குமாரனுடைய ஆவி இருக்கிறவர்களால் மட்டும்தான் பிதாவை உணர்வு பூர்வமாய் புரிய முடியும். Through their feelings they can understand the Father. Otherwise நீங்க பிதாவை புரிய முடியாது. பேசலாம், பிதா அப்படி, பிதா இப்படி, பிதா அப்படி, பிதா அப்படி. உங்க லைஃப்ல நீங்க அந்த பிதாவை என்னைக்குமே காட்டிக்கிற முடியாது யாருமே. உங்க இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அந்த ஃபாதர் தெரிய முடியுமா? தெரிய முடியாது. உங்க இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஃபாதர் அறிய முடியலன்னா அதால கிறிஸ்தை இன்னும் அறிய முடியலன்னு அர்த்தம். கிறிஸ்தை எந்த ஒரு ஆவி அறிகிறதோ அந்த ஆவிக்கு தான் பிதாவை அறியக்கூடிய தகுதி வரும். புரியுதுங்களா? சோ அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருந்த ஒரு சுவிசேஷம் அது. பகல கையை பிடிச்சு சொல்லுங்க. இந்த அண்டமெல்லாம் தேவன் ஏன் உருவாக்கினார்? இதில் அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் மனதுக்குள்ள போயிருமே. தெரியுமா தெரியாதா? சகலமா அவருக்கு தெரியும். தெரியாது எதுவும் இல்லை, மறைவானது எதுவும் இல்லை. தெரியும்ல? அப்ப எல்லாமே தெரியும்ல. தெரிஞ்ச அப்புறம் ஏன் இந்த உலகத்தை விட்டாரு? இந்த உலகத்தை ஏன் படைச்சாரு? ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் பார்த்தது அந்த ஆதாமை அல்ல. தோட்டத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம பழத்தை சாப்பிட்டு நம்ம எல்லாரையும் மரண பிரமாணத்துக்கு கொண்டு போனாலே அந்த ஆதாம அவர் அங்க பார்க்கல. அவர் அங்க பார்த்தது இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பார்த்ததுனாலதான், இயேசு என்கிற ஒருவரை என் பிதா பார்த்ததுனாலதான் அவர் எதை உருவாக்குறாரு? இந்த அண்டமே மரணத்துக்குள்ள போனாலும், நான் உண்டாக்க போற எல்லாமே மரண பிரமாணத்துக்குள்ள போனாலும், குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் சகலமும் மரணத்தினின்று மீட்கப்படும். என்கிற சுவிசேஷத்தை பிதா அறிந்திருந்தார். பிதா ஜீசஸ பார்த்தார். Jesus Christ is the gospel. மனுக்குலத்துக்கு சுவிசேஷம் யாரு? அதெல்லாம் கையை சொல்லுங்க. இயேசுவை எல்லாருக்கும் சொல்றீங்களா? இயேசுவை எல்லாருக்கும் சொல்றீங்களா? இயேசுவை ஏன் சுவிசேஷம் அறிவிக்கணும்? எதுக்குங்க சுவிசேஷம் சொல்லணும்? ஏன் இயேசுவை போய் அறிவிக்கணும்? ஏன் சொல்லுங்க. நரகத்துல இருந்து பரலோகம் கொண்டு வருது இல்ல. பைபிளோட துவக்கமும் முடிவும் நரகம் பரலோகம் அல்ல. முதல் ஆதாமுக்கு நரகத்தை பத்தி தெரியுமா? தோட்டத்துல வந்தவன் ஆண்டவர் சொன்னாரா, இந்த தோட்டத்துல ஒரு பக்கம் இருக்குப்பா, அங்க நரகம் தீ எரிச்சுக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் பரலோகம் இருக்குப்பா, அங்க போய் அங்க பாரு நல்ல நல்ல அங்க பாரு தேவதூதன் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாருன்னு சொன்னாரா? சொல்லுங்களேன்.
நரகம் பரலோகம்ன்றது பைபிளோட ஆரம்பத்துல இருக்கா? இல்ல. ஆனா ஆரம்பத்திலே என்ன இருக்கு தோட்டத்துல? பைபிளுடைய ஆரம்பத்துல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மரணம், ஜீவன். அந்த தோட்டத்துல ரெண்டு விஷயம் இருந்தது. ஒன்னு ஜீவன், இன்னொன்னு மரணம். எதை நீ தேர்வு செய்ய போகிறாய் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் ஆதாம் கிட்ட வச்சது. புரியுதுங்களா? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் நடக்குது. இப்ப எல்லாரும் மரணத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் ஜீவனுக்குள்ளதான் அழைக்கிறோம். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தனை அழைக்கிறீங்கன்னா எங்க அழைக்கிறீங்க? ஜீவனுக்கு அழைக்கிறீங்கன்றது உங்களுக்கு என்ன செய்யணும்? தெரியும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறது தெரியுமா? பரலோகத்துக்கு அழைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பரலோக நரகங்கிறது பைபிளோட சென்டர் இல்ல. பைபிளோட சென்டர் பரலோக நரகமா இருந்தா அது முதல் ஆதாமுக்கே சொல்லப்பட்டிருக்கணும் இல்லையா? பைபிளோட ஆரம்பமே எங்க இருந்து ஆரம்பிக்கணும் சொல்லுங்களேன். பரலோக நரகத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன் பைபிள் பரலோக நரகத்துல ஆரம்பிக்கல? ஏன் மரணம் ஜீவன்ல இருந்து ஆரம்பிக்குது? ஏன்னா the center of the Bible is not heaven and hell. The center truth of the Bible is life and death. அதனாலதான் பைபிள் ஆரம்பிக்கிறது சாய்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. மரணமா ஜீவனா அப்படின்னு. இந்த பூமியில நீ மரணத்துக்குள் வாழ்ந்து மரணம் ஆளுகை செய்து மரணத்துக்கு அடிமையாக இருந்து சாக போறியா? இல்ல, கிறிஸ்து என்கிற அந்த ஜீவனுக்குள் இந்த சரீர அவதாரத்தை எடுத்து மறுபடியும் நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நிறைந்து ஜீவனுக்குள் போகிறேனா என்பதுதான் வேதத்தினுடைய அடிப்படை சத்தியம். The deep secrets of the Bible. அதனால இயேசு வந்தவனே இயேசுவை பத்தி பைபிள் சொல்லுது. அவருக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு என்னவா இருந்தது? சொல்லுங்க. என்னவா இருக்கு? ஒளியா இருக்கு. அந்த ஜீவன் அவருக்குள்ளதான் இருக்கு. ஜீவன் யாருக்குள்ளதான் இருக்கு? உள்ளதாக இருக்கு. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அதான் போல் சொல்றேன். I'm called to preach Jesus because gospel is Jesus Christ. எல்லாம் யூனியன்ல இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. யூனியன்ல எல்லாம் இருக்குதுங்கிறத கண்டிப்பா சொல்லி தரணும். ஏன் அதை சொல்லி தரணும்னா, யூனியன் புரியல அப்படின்னா மக்களுக்கு அப்ப எதுக்கு கிரைஸ்டுக்குள்ள வரணும்ன்றது புரியாது. நீங்க கிரைஸ்டுக்குள்ள வந்தாதான் என்ன நடக்கும்னா, வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம். கிரைஸ்ட்ல வரும்போதுதான் என்ன நடக்கும்? 18 வாசிங்க. 18. இதுல ஒன்னொன்னா போகணும். அவர்கள் புத்தியில் இதுக்கு முன்னாடி வசனத்தை கொடுங்க. இதுக்கு முன்னாடி வசனம் கொடுத்து இல்ல சார், நீங்க கவனிக்கணும். ஏன் ஜீசஸ பிரீச் பண்ணணும்? ஏன் நல்லா கவனிக்கணும். இது என்னது? வார்னிங். நான் உங்களுக்கு இத சாட்சியா சொல்லி என்ன பண்றேன்? இப்ப உங்களை வார்ன் பண்றேங்கிறார். யாரு? எபிசியன்ஸ்ல இருக்கிற கிறிஸ்டியன்ஸ், அங்க இருக்கக்கூடிய சபை மக்களை பால் வார்னிங் கொடுக்கிறாரு. ஒரு விஷயத்தை உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். இது வார்னிங் ஃபார் ஆல் தி பீப்பிள் ஆஃப் காட் அப்படிங்கிறாரு. எச்சரிப்பு கொடுக்கிறேன். அது என்னவா பாத்தீங்க? மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நடவாமல் இருக்கு. புறஜாதியாருக்குள்ள என்ன மேட்டர் இருக்குன்னா, வாசிங்க பாரு. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவர்கள்
முதல்ல புத்தி என்ன இருக்கு? புத்தியில என்ன இருக்கு? இன்னைக்கு எல்லாருக்குள்ளயும் மரணம் எப்படி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுனா, புத்தி எதுல போய் மாட்டிக்கிட்டு இருக்கு? எல்லாருக்கும் புத்தி ஒருத்தனுக்கு அந்தகாரத்துல போய் மாட்டிக்கிச்சுன்னா, அந்தகாரம் டார்க்னஸ் ஒருத்தனோட மைண்ட கேப்சர் பண்ணி இருக்கு அப்படின்னா, உங்களால ஆவிக்கு உரிய விஷயம் எதையுமே திங்க் பண்ண முடியாது. மைண்ட் டார்க்னஸ்ல இருக்கும்போது உங்களால ஆண்டவருடைய ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை எதுலதான் பார்க்க முடியும்னா, இந்த கண்களால பார்க்க முடியாது. அப்ப வேற எந்த கண்கள்ல பார்க்கணும்? புத்தியின் கண்கள். புத்திக்கு ஒரு கண் இருக்கு. புத்திக்கு என்ன இருக்கு? புத்திக்கு என்ன இருக்கு? புத்தியில ஒரு கண் இருக்குங்க. புத்திக்கு கண் இருந்தாதான், அதனாலதான் அதால சூஸ் பண்ண முடியுது. இப்ப ஒரு விஷயத்தை உங்க கண்ணு பாக்குது. இந்த பக்கம் தங்கம், ஒரிஜினல் தங்கம் இருக்கு, இந்த பக்கம் முலாம் பூசின தங்கம் இருக்குது. ரெண்டையும் கண்ணு பாக்குது. இந்த கண்ணு ரெண்டையும் பாக்குது. ஆனா எது தங்கம்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறது இந்த கண்ணா இல்ல புத்தியா? எது? அப்ப இந்த கண்ணு பார்த்ததையும் தாண்டி வேற ஒண்ணு என்ன செய்யுது உள்ள இருந்து? புரியுதா? இது பார்க்கிறதுனாலதான் இது ரெண்டுமே ஒன்னா தெரிஞ்சாலும் இதுல எது என்ன செய்யுது? எந்த கண்ணு தான் கண்டுபிடிக்குது? எந்த கண்ணு தான் கண்டுபிடிக்குது? புத்தி கண்ணு கண்டுபிடிக்கணும். புத்தி கண்ணு குருடா இருந்தா, புத்தி கண்ணு இருட்டாய் போயிருந்தா, புத்தியில ஒருத்தனுக்கு இருள் அடைஞ்சு போயிருந்தா, அவனால இந்த புத்தியை வச்சு சரியா என்ன செய்ய முடியாது எதையுமே. வழங்குதா? நீங்க என்னதான் போராடிங்க, அதனாலதான் இங்க என்னதான் பிரசங்கங்கள் கடைசியில எது சொல்றதுதான் நம்மால் கேட்காம். சொல்லுங்க எது சொல்றது தம்பி? நம்ம நிறைய கேட்கலாம். இவ்வளவு நேரம் நான் பேசுறது நீ கேட்பியா? கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு எப்பயும் வானம் பூமி எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்பயும் பரலோக பூமியும் ஒன்னா, இந்நேரத்துக்கு எல்லாம் நிறைய விலகி இருக்குமே. ஏன் விலகல? ஏன்னா எல்லாரோட எந்த கண்ணை எது மூடி கிடக்கு? புத்தியில அந்தகாரம் இருக்கிறதுனாலதான் என்னதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் உங்க புத்தியில இன்னும் வெளிச்சம் என்ன செய்யல? உதிக்கல. உங்க புத்தியில வெளிச்சம், உங்க புத்தியில இருக்கிற அந்த கண் எப்ப சரியானதை பாக்குதோ, எப்ப சரிதான் இந்த புத்தி அடையுதோ, அப்பதான் நீங்க வெளிச்சத்தை அடைகிறீங்க இங்க அர்த்தம். அதனாலதான் கிறிஸ்தவர்களுக்கு என்னதான் சொல்லு, சண்டே சர்வீஸ் வர்றதே அவன் போராடி வரான், வேற வழி இல்லாம வரான் இல்லையா? விரும்பியா வரோம்? சொல்லுங்க, யாராவது விரும்பியா சண்டே சர்வீஸ் வரீங்க? சும்மா கதவை கூடாது, வரலன்னா பாஸ்டர் வீட்டுக்கு வருவாரு, அப்புறம் வரலன்னா ஆண்டவர் கோச்சிக்குவாரு, அப்புறம் ஏதாவது நடந்துரும், சாமி குத்தமாயிரும். சூப்பர் பாஸ்டர் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா நாங்க ஒரு நாள் பேசிருக்கோம்ல, சொல்லுங்க. நடந்துட்டு போவீங்க. அடுத்து எதுக்கு சர்ச்சைக்கு வரீங்க? எதுக்கு ஆண்டவரை தேடுறீங்க? சொல்லுங்க. ஆண்டவரை தேடினாலும் ஆசீர்வாதமா இருக்க முடியும் இல்லையா? ஆண்டவரை தேடினாலும் ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆண்டவரை தேடினாலும் எங்க போக முடியும்? அல்ல முடியும். அதனால தெரியுங்க, அதனால தெரியுங்க, அதனால தெரியுங்க. சொல்லி தொலைங்க. சர்ச்சில் ஆண்டவர் இருக்கிறார், நரகத்திலிருந்து தப்பிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, நீங்க எல்லாம் ஏன் வந்திருக்கீங்க? ஏதோ ஒண்ணு இங்க வந்தா இது கிடைக்கும்னு வந்திருக்கீங்க.
இங்க இருக்கிற யாருமே கடவுள் வேணும்னு வரல, ஏதோ ஒண்ணு வேணும்ன்றதுக்காக இங்க வந்திருக்கீங்க. ஏன்னா அது இங்க கிடைக்கும். உங்களுக்கு தேவை குடும்பத்துல சமாதானம், உங்களுக்கு தேவை புருஷன் வந்து குடிச்சிட்டு வராரு, அடிக்கிறாரு, இல்ல salary முழு சம்பளத்தை வீட்டுல கொடுக்க மாட்டான், அவனை எப்படியாவது குடுக்க வைக்கணும்னா இந்த கோயிலுக்கு வந்தா கிடைக்கும்னாங்க, அவனை எப்படியாவது அமைக்கி போறதுக்காக இங்க வந்திருக்கான். அது நடக்குமா? நடக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்க புருஷன் குடி விட்டுருவாரு, அதெல்லாம் கரெக்டா செஞ்சு விட்டுருவாரு. ஏன்னா ஆனா உங்கள யாருமே யார தேடி வரல. பணம் தேவைப்பட்டுச்சு, பணம் தேவை, பணத்தை யார்கிட்ட போனா கிடைக்கும்? இயேசு கிட்ட வந்தா கிடைக்கும்னு நம்ம ஆளு வேற பிரச்சனை பண்றாங்க இல்லையா? கர்த்தரிடத்தில் வாங்க, உங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும், நான் உங்களுக்கு என்ன தரேன்? இளைப்பாறுதல் தரேன். எல்லாம் பச்சு புடிங்கி எடுத்து ஓடி அந்த வந்துடுறான். சாகிற வரைக்கும் இளைப்பாறுதல் தேடி இது வேணும், அடுத்து எனக்கு இப்ப குழந்தை இல்ல குழந்தை இல்ல குழந்தை இல்ல, குழந்தை கொடுத்தவொடனே இளைப்பாறுதல் வந்துருச்சா? இல்லங்க அடுத்து வேணும், குழந்தைக்கு சீட்டு வேணும், சீட்டு வேணும், சீட்டு வேணும். அடுத்து சரி குழந்தைக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, இப்ப இளைப்பாறுதல் வந்துச்சா? இல்லங்க இல்லங்க இல்லங்க, என் புருஷனுக்கு வேலை போயிடுச்சுங்க. சரி வேலை கிடைச்சிருச்சா? இப்ப உனக்கு இளைப்பாறுதல் வந்துச்சா? அப்ப இளைப்பாறு. சாகிற வரைக்கும் இளைப்பாறுதல் வராது. ஏன்னா இன்னைக்கு சபைய வந்து நிரப்பி இருக்கிற கூட்டம் யாரு தெரியுமா? யாருமே கிறிஸ்துவை தேடி வரல, ஜீவனுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் இங்க வரல. இங்க வந்தவன் பூரா தேவைக்காக வந்த கூட்டத்தை உட்கார வச்சு நான் வந்து ஜீவனாடனா அவனுக்கு ஜீவனே வேணாம். முதல்ல அதனாலதான் நான் பிரசங்கம் பண்றதே தெரியுமா? சபைகள்ல போய் பிரசங்கம் பண்றது என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு வரது. ஏன்னா இருக்கிற கூட்டம் பூரா கூட்டம் எவனுக்குமே ஜீவனை பத்தியும் வேணாம், எவனுக்கும் இங்க கர்த்தரை பத்தி வேணாம், கிறிஸ்து யாருன்ற அறிகிற அறிவு வேணாம். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என் பிரச்சனை மாறும். உங்களுக்கு எந்த பிரச்சனை என்னைக்குதான் மாறிடுது? சொல்லு, மாறிடுதா? அப்படியே மாறிட்டா அப்படி இவங்க அப்படியே மாற போறதில்லை. ஏன்னா வாழ்க்கையில இங்க இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மனிதனுடைய தேவைகள் இருந்துகிட்டே தானே இருக்கும். மனிதனுடைய தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு என்னைக்கு இளைப்பாறுதல் வருது? இயேசுநாதர் பேசின இளைப்பாறுதல் அது கிடையாது. முதல்ல எது? கடன் பிரச்சனையில் இருக்கிறீர்களா வாருங்கள், பௌத்த வழியா வாருங்கள், இதே பேசினாரு. இதை இயேசு பேசவே இல்லை. இளைப்பாறுதல் என்ன? இயேசுநாதர் எந்த இளைப்பாறுதல் பேசினாரு? வீட்டுல போய் வாசிக்கிறேன், இப்ப நேரம் கிடையாது தம்பி நமக்கு. நீ தம்பி வேகமா போறது நான் போடு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம் போடு தம்பி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன இளைப்பாறுதலை பத்தி பேசுறாரு பாருங்க. இங்க கவனிங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. ஆமா, அவர் சொல்ற இளைப்பாறுதல் அவர் எப்படி தருவாரான்னா, அது கண்ட வசனம். உங்க கடன் பிரச்சனை இளைப்பாறுதலை பத்தி அவர் பேசல. உங்க சோலுக்குள்ள எப்படி ஒரு ரெஸ்ட கொண்டு வருதுங்கிறத பத்தி பேசுறாரு. அதுக்கு 2 மேட்டர் வேணும் உங்க இருதயத்துக்கு. அது என்னன்னா, இந்த 2 இருக்குதா நமக்குள்ள? இந்த 2ம் கையத்துக்கு ஜோம் பண்ணா கிடைக்காது. எனக்கு இது வந்து கத்துக்கங்கிறாரு. வந்து இது வந்து நீ என்கிட்ட கேட்டு ஜோம் பண்ணி கதறி அழுகுறதுனால என்ன செஞ்சிடாது, கிடைக்காது. என்னிடத்தில் வந்து என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? அவரிடத்துல போய் அவரோடு கூட உறவு கொள்ளுகிற அனுபவம் வரணும், ஐக்கியம் வேணும், அவரை புரியணும், அவரை அறியணும், அவருக்குள் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை அப்பதான் உங்களுக்குள்ள என்ன செய்ய முடியாது. புரியுதா? இது கன்வென்ஷன் அட்டெண்ட் பண்றதுனால வர்றதில்ல.
ஜீசஸ் இயேசுவை ஒரு மனிதன் அறிந்த பிறகு, இயேசுவை உயிருள்ளவராக கண்ட பிறகு, உயிரோடு இருக்கிற அவரோடு கூட உறவு கொள்ள அவனுக்கு தெரியணும். அந்த உறவு கொள்றதே உங்களுக்கு இன்னும் தெரியலனா எப்படி அவர் உங்களுக்கு சொல்லி தர முடியும்? இது தேவை சந்திக்கப்படுவதனால் வருகிற இளைப்பாறுதல் கிடையாது. இது உள்ளான மனிதனில் இன்னர் ஸ்பிரிட். அதுதான் பழைய புதிய ஏற்பாடு ஃபுல்லாமே உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படுங்கள். உள்ளான மனுஷன் உள்ளான மனுஷன் உள்ளான மனுஷன். நீ வெளியில கண்ணாடியில பாக்குறீங்களே, இது உங்களுடைய புறம்பான பிரபஞ்சத்தினுடைய அண்டம், இது பிண்டம். அந்த அண்டத்தில் இருப்பதெல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்கு. புரியுதுங்களா? இது இந்த பிரபஞ்சத்தையே இந்த பூமியில இந்த உலகத்துல நம்ம சுமந்து நிக்கிறோம். இந்த பிரபஞ்சமே எதுக்குள்ள இருக்கு? உடம்புல தூக்கி நிக்கிறீங்க நீங்க. புரியுதுங்களா? இப்ப இதுக்குள்ள வந்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, நீங்க இது கிடையாது. நீங்க எது கிடையாது? இதுக்குள்ள நான் வந்திருக்கேன். இப்ப இதை எடுத்துக்கிட்டு நான் மறுபடியும் எங்க போனோம்? நித்திய ஜீவன், கிறிஸ்து எல்லாமே ஒண்ணுதான். நீங்க கிறிஸ்துக்குள்ள போனாலும் ஒண்ணுதான், நித்திய ஜீவனுக்குள்ள போனாலும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? அப்ப நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற இளைப்பாறுதல் எது? காலைல இங்க எத்தனை பேர் இளைப்பாறுதல் தேடி வந்திருக்கீங்க? இங்க வந்தா ஏதோ வியாதி எல்லாம் சோமா வந்து அப்படித்தான் நோட்டீஸ்ல போட்டிருந்தாங்க. நாங்க அப்படித்தான் போடுவோம், அப்பதான் வருவீங்க. எடுத்தவொடனே ஜீவனை தேடு வாங்க வருவீங்களா? ஏதோ ஜீவனை தேடணும்ல, யாருக்கு வேணும்? அதை நீ ஏன் வச்சுக்க? ஏதோ ஜீவனுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க. ஏன் பிரச்சனை உனக்கு தெரியுமா அப்படின்னு உங்க பிரச்சனைக்குள்ளேயே வாழ்றீங்க பாருங்க. இதுதான் மரணத்துக்குள்ள வாழ்றது. இதுதான் என்னது? மரணத்துக்குள்ள வாழ்றதுன்னா என்னது? 24 மணி நேரமும் பேசினார். 4 விதமான நிலத்தை பத்தி பேசினார். அதுல ஒண்ணு வழிபோக்கனுடைய நிலம், 2வது 3வது முள்ளுள்ள நிலம் இல்லையா? கற்பாரா, அதுக்கு அடுத்து முள் இருந்துச்சா? முள் இருந்துச்சாங்க. சரி, அந்த முள்ளுக்கு என்ன சொல்றாரு? அந்த முள் என்னதான்? அந்த முள் என்னவா? உலகத்தின் கவலை. கவலை அப்படி குத்திட்டே காலைல இருந்து நைட்டு வரைக்கும் இப்படி குத்திக்கிட்டே இருக்கு என் இருதயம். எப்ப பாரு ஏதோ ஒரு கவலை வந்து என் இருதயத்தை போட்டு அப்படியே குத்திக்கிட்டே இருக்கு பாஸ்டர். செத்து போன எங்க அம்மா என்ன இப்படி சொல்லிட்டு செத்து போயிட்டா. எப்பவோ நடந்த சம்பவத்தை எடுத்து வச்சு இப்ப குத்துது. பழசு வந்து குத்துது. ஐயோ இப்படி பண்ணிட்டேனே அப்படின்றது குத்துது. ஐயோ என்கிட்ட இது இல்லையேங்கிறது குத்துது. எப்பயாவது குத்தாம இருக்கா? தூங்கும் போது கூட குத்துது. அதனாலதான் பாதி தூங்குதுல உட்காந்துறான். தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா மனசு என்ன ஆயிட்டே இருக்குது? சொல்லுங்க குத்துதா தம்பி, அவன் விட்டு போயிட்டாளா? சொல்ல நீ நல்லா பையன், உன் முகத்துல எனக்கு தெரியுது. நீ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீங்க என்ன அப்படியா? அவன் சொல்லல, அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றேன். நீ இல்ல, முகத்தை பார்க்கும்போது தெரியுது, ஒரு ஒளிவட்ட தெரியுது. நீ பிற்காலத்துல ஒரு பெரிய பாஸ்டர்.
சோ என்ன சொல்லி இருந்த குதிட்டே இருக்கு. என்ன பண்ணுது? குதிட்டே இருக்கா? மனசு யாருக்கெல்லாம் குதிட்டே இருக்கு? மத்தவங்களை பார்த்தா குத்துது, நின்னா குத்துது, நடந்தா குத்துது, சமைக்க போனா குத்துது, தூங்குனா குத்துது, நின்னா குத்துது. குத்தாத நேரமே இல்லைன்னா உங்க ஹார்ட் இன்னும் எதுக்குள்ளதான் மாட்டின்னு இருக்குது? சொல்லுங்க. மரணத்துலதான் இருக்கீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன் பாஸ்டர், அதனாலதான் எங்க இருக்கேன். இதெல்லாம் சும்மா நம்மளே ஏமாத்திக்கிற மேட்ரு. நான் சர்ச்சுக்கு வந்துட்டதுனால நான் ஜீவனுக்குள்ள வந்துட்டேன்றதெல்லாம். ஜீவனுக்குள் வந்தவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் இருதயம் இந்த முள்ளிலிருந்து வெளியே வந்துடும். இந்த குத்துற இடத்துல இருந்து உங்க ஹார்ட் டெலிவர் ஆகி உங்க ஹார்ட் ஃப்ரீடம்ல வரும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவன் ஜீவனுக்குள்ள வந்துட்டான். 24 மணி நேரம் கவலை. என் பிள்ளை ரசிக்கப்பட்ட நீ அந்த நம்மளே இன்னும் ஒண்ணும் என்னமோ இவங்க அப்படியே விடுதலையாகி இவங்க அப்படியே என்னமோ பறந்து இப்ப அப்படியே கிறிஸ்துக்குள்ள நீச்சல் அடிக்கிற மாதிரி அவன் பாக்குறான். உங்களை பார்த்துட்டு அவன் யோசிக்கிறான், உனக்கு நான் எவ்வளவோ பரவாயில்லமா, நானாவது எதை நிம்மதியா இருக்கிறேன், ஏதோ கவலை வந்தா ஏதோ படம் பார்த்து ஏதோ கொஞ்ச நேரத்துல நான் விடுதலையா இருக்கேன். ஆனா நீ இருக்கிற பாரு, எப்பயாவது உன் மூஞ்சில ஒரு சந்தோஷம் தெரியுதா? எப்பவாவது உன் முகத்துல ஒரு வெளிச்சம் தெரியுதா? எப்பயாவது உன்னை பார்த்தா எவனுக்காவது மனசுல வருதா இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு எவனாவது சொல்லுவாங்க? சொல்லு. இதுல நகைய பூரா வேற கல்விட்டோம். ஓட வைக்கிறோம் வயசு நமக்கு பாசமா போடணும். சரி, எனக்கு இங்க இருந்து பார்க்கும் போது உங்க கிளிப்பு தான் மின்னுச்சு, உங்க கையும் மின்னுது. இப்ப நீ எப்படி இங்க இருந்து அப்படி மின்னுச்சு, அது கிளிப்பா போடணும். சந்தோஷமா அவன் பாக்குறான், ஏமா உன்னை விட நான் சந்தோஷமா இருக்கேன், என்னைய கூட்டு போய் கேட்டிருவோம் போல. நீ எப்ப பாரு குத்திக்கிட்டே இருக்கேன் உங்க இருதயம். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வருவானானால் அவன் சாந்தமும் மனத்தாழ்மையும் அடைவான். அந்த சாந்தம் உள்ள வருது பாருங்க, அந்த சாந்தம் கொடுக்குற சமாதானத்தை, அந்த சாந்தம் உள்ள ஒரு விதமான ஒரு அமைதி உருவாகும். உங்க இருதயம் எப்ப பார்த்தாலும் மீன் மார்க்கெட் மாதிரி ஒரே கவுச்சு, ஒரே பியூமியா கட்டிதான் இருக்காங்க. சாமியார்ட்ட போய் ஒருத்தன் சொன்னா, சாங்க என் மனசு மீன் மார்க்கெட் மாதிரி கட்டினே இருக்குது சொன்னானா இல்லையா? சொன்னானா? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. மீன் மார்க்கெட் மாதிரி கத்துறவங்க இருந்தவங்க எல்லாம் சொல்லுங்க பாக்குறவங்க நல்ல இல்லையா? மனசுக்குள்ள ஒரு மீன் மார்க்கெட்டே வச்சு உட்கார்ந்து அது பாட்டு கேமியா கத்துது, குத்திக்கினே இருக்குது. இந்த குத்திக்கினே இருக்கிற இருதயம் யாருக்கெல்லாம் இருக்குதோ பறந்துக்குள்ளதான் இருக்கீங்க. ஏன்னா இந்த இருதயத்தோட நீங்க ஜீவன்ல இருக்கவே முடியாது. ஏன்னா ஜீவன்ல இருந்தாலே அந்த இருதயம் வெளிச்சத்தில் இருக்கும். புத்தியில் இருக்கிற அந்தகாரம் என்ன செய்யும்? சொல்லுங்க. எது குத்துது தெரியுமா? புத்தியில் இருக்கிற அந்தகாரம் தான் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு? குத்திக்கிட்டே இருக்கு. பார்வம் புருஷனை பார்க்க மாட்டான், பார்வம் புருஷன்கிட்ட பேச மாட்டான், பார்வம் புருஷன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், பார்வம் புருஷன்
வீட்டுக்கே வர மாட்டான், இல்ல வேற வீட்டுக்கு போயிடுறான், சுத்துறான், மொபைல் பார்த்துட்டே இருக்கிறான். விசில் அடிச்சிருங்க, விசில் அடிச்சிருங்க, பிள்ளைங்க எல்லாம் விசில் அடிச்சிருங்க. எப்படி மொபைல் பார்க்காதவங்க விசில் அடிக்க சொல்லுங்க. பெண்கள் ஒரு வித்தியாசமான உங்களுக்கு தெரியாது. தெரியாது. ஏன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதான் நம்ம சொன்னா நீங்க அமைதியா உட்காந்து பாருங்க, அந்த மாதிரி வளர முடியாது. என் வீட்டுக்கார மொபைல் பார்த்துனே இருக்கிறாரு பாஸ்டர். இதெல்லாம் இந்த நாட்கள்ல ஜெபக்குறிப்பு வருது. ஒரு காலத்துல என்னென்னவோ இவர் அதை வச்சிருந்தாரு, இதை வச்சிருந்தாரு, போய் மொபைல் வச்சிருக்கிறாரு. என்னடா புது ஜெபக்குறிப்பாங்க பாஸ்டர், என் புருஷன் மொபைல வச்சுக்கிறார். கவலை அப்படியே குத்திட்டே இருக்கு பாருங்களேன். அந்த இருதயம் என்னவானா உள்ளுக்குள்ள புத்தி என்ன இருக்கு, அப்ப இப்படி இருக்கிறனால நீங்க ஜீவன்ல இருக்கீங்க. சர்ச்சுக்கு வரவங்க எல்லாம் ஜீவன்ல இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவில் எவன் ஒருவன் வளர்ந்து அந்த நாலேஜ் அட்டைன் பண்ணி அதுக்குள்ள தன்னுடைய உள்ளான மனுஷனை வளர்ச்சியின் பாதைக்கு எடுத்து செல்கிறானோ அவன் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, எவனை பார்த்தாலும் நீ கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்க, நீ கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி சொல்லியே இப்ப எல்லாரும் ஆனா கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கும். ஏய் 24 மணி நேரம் பகல் எதான் இருக்கான், முள்ளு மாதிரி குத்திட்டே தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, அடுத்து இயேசுநாதர் சொன்னது என்னது? ஒண்ணு வந்து முள்ளு குத்துது, அடுத்தது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பக்கத்துல கையை பிடிச்சுங்க, மயக்கம், போத போத. அடுத்தது மைண்ட் போதையிலே இருக்கும். என்ன போதை? வேலை போதை. என்ன போதை? வேலை போதை. வேலை பார்த்துட்டே இருக்கணும். சில பொம்பளைங்க எல்லாம் பாருங்க, காலைல இருந்து நைட்டு வரைக்கும் என்னதான் இருக்கணும் அந்த வீட்டுல போட்டு கை வீங்கினே இருப்பாங்க. வேலை ஒரு போதைங்க. ஏன்னா அவங்க பாடியில அவங்களால ஒரு 10 நிமிஷம் கூட சும்மா உட்கார்ந்து அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும். அப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஆளுங்க. வேலை ஒரு போதை, அது மயக்கம்ன்றாங்க. அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருப்பாங்க. அது பணமும் ஒரு போதை, பணம் பயங்கரமான போதை. பணம் கொடுக்கும் பாருங்க ஒரு போதை. அதனாலதான் இயேசுநாதர் பணம் தேடி கொடுக்குறாரு. அவர் வந்து சாராயத்தெல்லாம் போதைக்கு சொல்லவே இல்லை பாருங்க. சாராயத்தின் போதை சொன்னாரா? அடுத்தது சாராயத்தின் மயக்கம் சொன்னாரா? இல்ல இல்லையா? எந்த மயக்கத்தை பத்தி பேசுறாரு? எந்த போதையை பத்தி பேசுறாரு? பணம் என்பது பயங்கரமான போதை. அந்த போதையில சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன். ஆமா, அவனுக்கு 24 மணி நேரம் பணம் தான். எப்படி ஒருத்தன் மொபைல வச்சுக்கிறானோ அவன் பணத்தை வச்சுக்குவான். பணம் 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 பொழுதோட பணம் சம்பாதிக்கிறதால அவனுக்கு மைண்ட்ல வேற ஒண்ணுமே ஓடாது. நீங்க ஆண்டவரை பத்தி எல்லாம் பேசுங்க, சர்ச்சுக்கே எடுத்து போவான். கடமைக்காக வந்து ஞாயிற்றுக்கிழமை காலைல உட்காந்து பின்னாடி கூட உட்காந்து வேலை சம்பந்தமா அப்படி வாட்ஸ்அப்ல ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஒரு 10 நிமிஷம் அவனால விடுதலை அங்க உட்காந்து ஒரு வார்த்தையை கேட்க முடியாது. மைண்ட் எல்லாம் வேற எங்கேயோ ஓடும். பண போதையில மாட்டிக்கிட்டு இருக்கிற நீ, பண போதையில மாட்டிக்கிட்டு இருக்கிற ஜீவன்ல நீ இருக்கிற, நீ உன்னை ஏமாத்திக்காத. பண போதையில இருக்கிறவனால பணத்தை கொடுப்பாங்க. ஆனா வரவை பார்த்துதான் பணத்தை என்ன செய்வான்? கொடுப்பான். பணத்தை வந்து கொடுக்கறதுக்கு பாருங்களேன், அது எப்படின்னா அந்த போதையில இருக்கிறவனும் நிறைய கொடுப்பான். ஆனா அவன் எப்பவுமே கொடுத்துட்டு வரவு மேல அவனுக்கு எப்பயுமே என்ன இருக்கும்?
காணாது, நான் இவ்வளவு கொடுத்தேன் எனக்கு இவ்வளவு கிடைச்சது, நான் இவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு வரணும், இவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு வரணும்ன்றது அவனுக்கு மைண்ட்ல இருக்கும். இந்த போதையில இருந்து கொடுக்குறவன்லாம் அப்படிதான் கொடுப்பான். ஏன்னா நான் சொல்றேன் என்னைய பத்தி, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு திரும்ப வரும்னு நம்பி ஒரு நாள் கொடுத்துருக்கோம். எவ்வளவு கொடுத்துருக்கோம், என் காரை கொடுத்துருக்கிறேன், லட்சங்களை கொடுத்துருக்கிறேன். ஆனா ஒரு நாள் கூட எனக்கு திருப்பி வரும், எனக்கு கடவுள் திருப்பி தருவாருன்ற ஆசையில நான் கொடுத்ததே கிடையாது. கொடுத்துட்டேன், அவள்தான் கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டேன். திருப்பி வருவான், வந்தா ரைட்டு, வராட்டினாலும் சொல்றேன், வரணும்ன்றதுக்காக ஒரு நாள் செஞ்சது கிடையாது. இதுதான் குமாரத்துவத்திலிருந்து கொடுக்கிறது. குமாரத்துவத்திலிருந்து கொடுக்கிறதுக்கும் திருப்பி வரும்னு கொடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். பழைய ஆதாம்ல இருந்து கொடுக்கிறவன், பழைய 2 ஆதாம் இருக்காங்களா பைபிள்ல? பழைய ஆதாம் விழுந்து போன மனுஷனா? அப்ப பழைய மனுஷனும் நமக்குள்ளதான் இருக்கான். பழைய மனுஷன் எங்க இருக்கிறான்? அதனாலதான் பைபிள் சொல்றது பழைய மனுஷனை கலைந்து. இந்த பழைய மனுஷன் பைபிள் சொல்றது என்ன? நீங்க வீடு குடிச்சது, சிகரெட் குடிச்சதையா? அந்த ஆதாம் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் உட்கார்ந்து இருக்காங்க. அவனை உள்ள இருந்து கலைந்து போடுன்னு சொல்லுது. அந்த ஆடம வெளியே எடுந்தது, அந்த பழைய மனுஷன்ல இருந்து வெளியே வாழுது பைபிள். அந்த பழைய மனிதனை கலைந்து தேவனுடைய சாயலாக புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷனை அறிக்கையான்னு சொல்லுது. எப்படி? அப்ப அந்த ஓல்டு ஆடம் உள்ளதான் இருக்கான் ஒவ்வொருத்தருக்குள்ளயும். அந்த ஓல்டு ஆடம் ரிமூவ் பண்ணணும். அந்த ஓல்டு ஆடம் தான் எப்படி கொடுப்பான்? கிவிங் எப்பவுமே என்ன? அதனாலதான் ஓல்ட் டெஸ்டமென்ட் யாருக்கு எழுதுனது? ஓல்டு ஆடம் பீப்புளுக்கு எழுதுனது, பழைய ஆதாமின் சந்ததிகளுக்கு எழுதுனது பழைய ஏற்பாடு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, டேய் கொண்டு வந்து கொடுத்து தொலைங்கடா, ஏன் ஆலயத்துல 2 சாப்பாடு இருக்கணும்டா, இந்த ஆசாரிகளுக்கு வேற நான் இடம் கொடுக்கல, இவங்களுக்கு நீங்க கொடுத்தா சோறு, இல்லைன்னா இவங்க பட்டியல செத்துருவாங்க ஆசாரிங்க பூரா. அதனால தயவுசெய்து கொண்டு வந்து கொடுங்கடா, கொடுத்து என்ன செய்யுங்க, சோதிச்சு பாருங்கடான்னு கேட்கிறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்போது அப்படி கேட்கல, அப்படி சொல்லல. ஏன் தெரியுமா? 2ஆம் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் சாயலை அடைந்தவன் ஒரு நாளும் தனக்கு என்ன கிடைக்கும் கிடையாது. He gives because he born to give. நான் கொடுக்கிறேன், ஏன்னா கொடுக்கவே போறேன். புரியுதா? புரியுதா? கொடுக்கவே பிறந்தவன். சோ ஐஸ்வர்யத்தின் ஐஸ்வர்யம் மயக்கத்தை கொடுக்குது, எல்லாமே போதுதான். பெண் என்னதான்? என்னது? பெண் ஒரு போதை, பொன் ஒரு போதை. இந்த உலகத்துல நீங்க பாக்குற எல்லாமே உங்களுக்கு போதையாக மாறுது பாருங்க. அந்த போதையாகிற இருதயம் நிறைய பேருக்கு எதை கொடுத்தாலும் போதையாக்குவான். எப்படி? சாராயத்துல போதையா இருக்க மாட்டான். சில பேர் புருஷன்ல போதையா இருக்காங்க. எப்படி? நாங்க கேட்கவே இல்லையா அப்படிங்கிறீங்களா? முதல்ல கேட்கிறோம். அப்படிலாம் புருஷன்ல கூட போதை ஆவாங்க. ஆமா, புருஷன்ல போதையான பொம்பளைங்களை நீங்க பார்த்தது இல்லையா? 24 மணி நேரம் என் புருஷன் பார்க்கல, என் புருஷன் பேசல, என் புருஷன் பேசல, எப்ப வந்தாலும் என் புருஷனுக்காக ஜோபுங்க, என் புருஷனுக்காக ஜோபுங்க, என் புருஷன். எனக்கே புரியல, புருஷன் பைத்தியம் பிடிச்சிச்சா? ஏன் இப்படி புருஷன் பைத்தியம் பிடிச்சிச்சா? என்னன்னு விளங்க மாட்டேங்குது. கேட்டா அவளை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இது அன்பு கிடையாது, இது போதை. அன்புக்கும் போதைக்கும் வித்தியாசம் இருக்குது. சார், அன்பு வேற, அன்பு சகிக்கும்.
அதை விட்டுருங்க, அது வேண்டாம். அப்புறம் ஆம்பளைங்களுக்கு ரொம்ப ஜோராயிடும். ஆண்டவர் ஏவாளை என்ன சொன்னாரு? உன் ஆசை போல அவன் பின்னாடியே உன்னை அலைய வைக்கும். அவன் உன்னை என்ன செய்வான்? குடிக்கு எல்லாம் சொல்றோம் நம்ம எல்லாரையும், குடிக்கு அடிமைன்றோம் பாருங்களேன். எதெல்லாம் உங்களுக்கு போதை ஆகுதோ அது எல்லாத்துக்கும் நீங்க என்னது? புருஷனுக்கு போதையானா அதுதான் என் ஆண்டவர் அங்கேயே சொல்லிட்டார் பைபிள்ல. இன்னையில இருந்து உங்களுக்கு ஒரு போதை பிடிக்குது, அது புருஷ போதை. நீ அவன் பின்னாடியே திரிவ. நீ 24 மணி நேரம் அவன் என்னை பார்க்கலாம், என்னை கேட்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அவன் எனக்கு அது இல்ல இது இல்ல, இதுலயே நீ மெண்டலாய் அலைவ. அப்புறம் பாரு, அவன் உன்னை ஆளுவான். எதற்கெல்லாம் நீங்க போதையாவீங்களோ அது எல்லாமே உங்களை என்ன செய்யும்? அது பணமா இருக்கட்டும், ஊடா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், எதெல்லாம் இது இல்லாம நான் இல்ல, இது இல்லாம நான் இல்லன்னு ஆகுறீங்களோ அது எல்லாமே என்ன செய்யும்? அடிமையா. அது எல்லாம் உன் வேலையா கூட இருக்காது. புரியுதா? இன்னைக்கு ஏகப்பட்ட பேரு நாங்கெல்லாம் குடிகாரங்க இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்க. எதுக்கெல்லாம் மனசு அடிமையாகுதோ அதுக்கெல்லாம் யார் தான் நீங்க? போதைக்கு அடிமைதான் நீங்க. குடிகாரனை பார்த்து நான் சொல்லுவேன், குடிகாரன் எவ்வளவோ பரவாயில்ல. உண்மையா? குடிகாரனாவது குடிச்சிட்டு மறந்தவன், நம்மால் மறக்கவே முடியாம அப்படியே தான். அத புரியுதா? போதை ஆகாதீங்க, எவங்கிட்டயும் போதை ஆகாதீங்க. பசங்க கிட்ட போதை ஆயிடாத, பொண்ணு மேல போதை ஆயிடாத. தம்பி தம்பி தம்பிங்களா, போதை ஆயிடாதீங்க. எதுவுமே போதை ஆகக்கூடாது வாழ்க்கையில. எந்த போதைக்கும் மாட்டிடாத. ஒண்ணு மேலதான் போதை வரணும், இயேசுவின் மேல மட்டும்தான் போதை வரணும். நல்லா தான் தெரியுங்க. ஜீசஸ் தான் ஏன் போதை, அந்த போதை உங்களுக்கு வரணும். எனக்கு அவர் மேலதான் அந்த தீராத போதை, காதல். அவர் அறிவின் மேல் ஒரு போதை. அந்த போதை ஏறும் போது நம்ம வேற மனுஷன் ஆயிடுவோம். அப்புறம் இதெல்லாம் நம்ம குத்தாது பாருங்க. மாமி என்ன இப்படி சொல்லிட்டா, மாமா அப்படி சொல்லிட்டா, உங்க இருதயம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஹார்ட் ஆயிடும். இதெல்லாம் போயிட்டு ஒரு மேட்டரா, அதெல்லாம் பேசுறதெல்லாம் ஒரு விஷயமா, அவன் பேசுறத எடுத்து நான் இருதயத்துல வச்சு குழப்பறதா? கண்ட வார்த்தை உங்க இருதயம் தொடவே தொடாது. எவனோ பண்ணி வச்சுட்டு போனத போய் நம்ம இருதயம் போய் தொடாது. அதெல்லாம் கண்ட பயம் எதெல்லாம் பண்ணது, அதெல்லாம் போய் கை. உங்க இருதயம் பரிசுத்தமான நோக்கி ஓடும். அடுத்தவனுடைய வார்த்தை அதுதாங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? அடுத்தவனுடைய வார்த்தை அதுதான். கண்டவன் வார்த்தை உங்க இருதயத்தை போய் உங்களை அப்படியே கசக்கி புரியுதுன்னா உங்க இருதயம் இன்னும் உயிரடையலன்னு அர்த்தம். செத்த இருதயத்துக்குள்ளதான் என்ன வேணாலும் உள்ள போய் நாரடிக்கும். உயிரடைஞ்சவனோட இருதயத்தை தொடவே முடியாது. ஆட்டு வேற லெவல்ல மூவ் பண்ணும். இன் கிரைஸ்ட்ல வந்தா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும். நடந்தாதான் நீங்க உண்மையாவே கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கீங்க. இன்னும் எனக்கு நடக்கல பாஸ்டர்னா எப்படி நடக்கிறதுன்றத நோக்கி ஓடுங்க. அதுக்காக ஏங்கி காத்திருங்க, விழுந்து கிடங்க. அப்படிதான் புத்தியில் அந்தகாரப்பட்டு. அடுத்தது
வசனப்படுது எபேசியர் 4. தங்கள் இருதய கடினத்தினால் இதுதான் மேட்டர். இதெல்லாம் உங்களை எங்க கொண்டு வந்து விடுது? புரியுதா புரியுதா? நீங்க நினைக்கிறீங்க நான் கவலை தானே படுறேன்னு. நீங்க தேவனுடைய ஜீவனுக்கு வெளியில இருக்கிறதுனாலதான் உங்க இருதயம் அப்படி இருக்கு. புத்தியில அந்த காலம் இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்கு. இன்னும் என்னால இதை விட முடியல, இதை விட முடியல. புத்தி இன்னும் இதுலதான் மாட்டிக்கிட்டு இருக்கு, அந்த காலத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. ப்ரோ சர்ச்சைக்கு வந்ததுனால அது நடந்துருச்சா? இல்ல. உங்களுக்குள்ள கிறிஸ்துவை அறிகிற அறிவு உருவாகணும். அதுதான் உங்களை தேவனுடைய ஜீவனுக்குள்ள காவல் எடுத்து வைக்க. இல்லன்னா ஜீவனுக்கு என்னவா இருக்கீங்க? ஜீவனை விட்டு வெளியே இருக்கீங்க. எல்லாமே யூனியன்ல இருக்கா? ஆனா ஜீவனுக்கு என்னவா இருக்கு? அந்நியரா இருக்கு. அதான் மேட்ரு. இயேசுதான் ஒரே வழி அந்த ஜீவனுக்குள்ள வர்றது. இயேசு இல்லாம அந்த ஜீவனுக்குள்ள முடியாது. Never compromise the gospel. That Jesus Christ is the only way to life. And that life giving spirit is Jesus Christ. ஜீவனை அளிக்கும் ஆவி இரண்டாம் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவே. இத பிரீச் பண்றதுக்கு தான் I am apostle of God. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா, மோட்டிவேஷனல் பிரீச்சிங் பண்றதுதான் நியூ கவர்னன்ட் பிரீச்சிங் நினைச்சிருக்காங்க. நம்ம ஆளு யூடியூப் திறந்தா எல்லாம் மோட்டிவேஷனல் பிரீச்சிங் பண்ணுறாங்க. ஃபுல்லா மோட்டிவேஷன் தான். கர்த்தர் இப்படி ஆக்குவார், கர்த்தர் அப்படி ஆக்குவார், கர்த்தர் இப்படி ஆக்குவார், நீ பாரு இப்படி ஆக போற, பணத்திலேயே குளிக்க போற. என்ன நடக்குது? Life giving spirit பேசுறேன். I am a new covenant preacher. It's not a motivational preacher. I am a preacher of life. That's in Jesus Christ. இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே உண்டாகிற ஜீவனை பிரசங்கிக்கிறவன். இதுதான் இன்னைக்கு உங்களோட என்னோட அடையாளம். புரியுதா? நியூ கவர்னன்ட் பிரீச்சர்ஸ் அப்படின்னா லைஃப் கிவிங் ஸ்பிரிட்ல இருந்து மூவ் பண்றவங்க. They are life giving preachers. புரியுது? தேவனுடைய ஜீவனுக்கு உங்களை என்ன ஆகுது? அப்ப புத்தியில வெளிச்சம் வரணும். இருதயத்தை என்னவாக்கணும்? கல்லான இருதயத்திலிருந்து நமக்கு என்ன இருதயத்தை தருவேங்கிறார் புதிய ஏற்பாட்டுல. அதுதான் வாக்குத்தத்தமே. பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கையா தான் உங்களுக்குள்ள இருந்து நான் இந்த கல்லான இருதயத்தை எடுத்து உங்களுக்கு வேற ஹார்ட்ட தருவேன். ஹார்ட்ட ரிப்பேர் எல்லாம் பண்ண முடியாது. கைட்டி தூக்கி போட்டு புதுசா மாட்டணும். ஏன்னா அந்த பழைய ஆதாமோட இருதயம் பாருங்க, அது irrevocable. அது மறுபடியும் ரிப்பேர் செய்யக்கூடியது. அத போய் நீங்க உட்கார வச்சு நான் நைட்டு பூரா பேசி பகல் பூரா பேசி அடுத்த நாள் கேட்டா சொல்லுவோம். ரைட் ரைட் நான் கரெக்டா புரிஞ்சுங்க, எல்லாம் தெளிவா இருக்கு அப்படின்னு. 2 நாளைக்கு அப்புறம் திருப்பி போய் அதுக்கிட்ட என்ன அப்படின்னா அது அப்ப புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, இப்பெல்லாம் புரியல ஒண்ணும் அப்படின்னு. ஏன்னா அந்த ஹார்ட்
அதனாலதான் சிலுவையில கொன்னுட்டேங்கிறாரு. சிலுவையில அவன் என்ன பண்ணிட்டேங்கிறாரு? ஒன்னே போட்டேங்கிறாரு. ஏன்னா அது ரிப்பேர் பண்ண முடியாது. பழைய மனுஷனை களைந்துதான் போடணுமே தவிர பழைய மனுஷனை நான் எப்படியா சரி பண்ணிடுறேன், ஜென்மதி சரி பண்ணி மாட்டீங்க. எழுதி வச்சுக்க, நான் கேரண்டி தரேன். சரி பண்ண மாதிரி வெளியே காட்டுமே தவிர சரி ஆவாது. சரி ஆவற மாதிரி இருந்தா என் தேவன் ஒரு நாளும் புதிய இருதயத்தை தருவேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ரிப்பேர் பண்ணி விட்டுருவேன்னு தான் சொல்லியிருப்பார். புரியுதா இல்லையா? இந்த ஹார்ட்டே டோட்டலா வேற லெவல் ஆஃப் ஹார்ட். எது புதிய ஏற்பாட்டுல நம்ம கிடைக்க போகுது. இந்த இருதயத்தை கம்பேரே பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆடமோட ஹார்ட்டோட. புது சிருஷ்டின்னு அதனாலதான் வேத நமக்கு நம்மள நியூ கிரியேஷன் கூப்பிடுது. ஓல்டு ஹார்ட்டை வச்சுக்கிட்டு அதை ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தா அது ஓல்டு நியூ கிரியேஷனா? ஓல்டு ஹார்ட்டை ஏன் இன்னும் ரிப்பேர் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு தெரியுமா? இந்த ரிப்பேர் ஒர்க் ஏன் நடக்குது தெரியுமா? பழசா அவ்வளவு சீக்கிரம் கைட்ட முடியாது. அதை ரிப்பேர் பண்ணி இந்த 2 நாள் எப்படியாவது தள்ளிடலாம், இந்த 1 வாரம் எப்படியாவது தள்ளிடலாம், 1 மாசம் தள்ளிடலாம் அப்படின்னு காலம் தள்ளினே சாவ வரைக்கும் தள்ளினே போய் கடைசியில செத்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் ரிப்பேர் பண்ற வேலை பாக்குறேன் நிஜமா. ஆனா யாருக்கு ரிப்பேர் பண்ணுமோ அவங்களுக்கு ரிப்பேர் தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு புது இருதயம் இப்ப வராது. புது இருதயம் வராது. என்னதான் முக்குனாலும் வராது. அவனுக்கு ஒரு வழி இல்ல, ரிப்பேர் தான் பண்ணி விடணும். வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே ஆயில் போட்டு கொஞ்சம் டைட் ஆனதை அப்படி லூஸ் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி இப்ப எப்படி இருக்கு ஃப்ரீயா இருக்கு போட்டு அப்படியே அந்த காலி பண்ணு. 1 மாசம் கழிச்சு வருவான் தெரியும். எப்படியும் 1 மாசத்துக்கு தாங்காது வண்டி. திருப்பி தாங்க வாங்கிக்க வருவான் நம்ம கிட்ட, எல்லாம் தெரியும். நீங்க போனது பண்ணீங்களே புதுசா என்ன பண்றேன் அப்படி திருப்பி ஆயிரம் வச்சு மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு இப்படி ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நீங்க புது ஹார்ட்டை கொண்டு வர்றது கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அதை நம்பவே மாட்டாங்க. முதல்ல ஃபெய்த் வேணும். நியூ ஹார்ட்டை ரிசீவ் பண்றதுக்கு என்ன வேணும்? ஃபெய்த் வேணும், ட்ரூத் வேணும். இல்ல ட்ரூத்தை உள்ள ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு முதல்ல அவங்களுக்கு பலம் வேணும். உள்ளான மனுஷன்ல பலம் வேணும். அப்ப அதே அடையலைன்னா அப்புறம் அவனை பிடிச்சி நான் அந்த புதிய ஹார்ட்டை கொண்டு வருது. ஆனா அவனுக்கு எல்லாம் அப்படி ரிப்பேர் பண்ற வேலை தான். கொஞ்சம் ஆயில் அடிச்சு விட்டு தள்ளி விட்டுருது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரிப்பேர் பாக்குற ஊழியமும் பண்றேன். சொல்லுங்க, புதிய ஹார்ட்டுக்கு அதுவும் பண்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க முடிஞ்ச வாங்கிக்கலாம். எது வேணுமோ அவங்க வாங்கிக்க. சரியா? அப்ப பாருங்க, புத்தியில் அந்தகாரம் இருதயம் என்ன ஆகுது? இதெல்லாம் அந்த ஓல்ட் ஆடம்லயே இருக்கிற பீப்புள். அவங்க இப்படிதான் இருப்பாங்க. இவங்க அதனாலதான் பால் எச்சரிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால் அப்படிங்கிறார். இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ள இது இருக்கும். இவங்க எதுக்குதான் எப்படி இருப்பாங்க? அறியாமையினாலே. இந்த குரூப் சர்ச்சை விட்டு வெளியில இருக்குதா? சர்ச்சுக்குள்ள நிறைய இருக்கு. புரியுதா? இந்த குரூப் வச்சு இந்த குரூப்புக்கு எல்லாம் பாஸ்டரா இருந்தா அந்த பாஸ்டருக்கு சீக்கிரம் பிபி வரும், சுகர் வரும். பாஸ்டருக்கு பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால், அப்புறம் ஹார்ட் அட்டாக், முடி கொட்டும், முடி போவோம். ஏன்னா அந்த பாஸ்டர் எப்ப பாரு அப்படியே ஒரு மாதிரி ஏதோ அச்சம் மாதிரி இருப்பாரு, போதையிலே இருப்பாரு. அந்த பாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா
எதுவுமே அவர் புத்திசாலித்தனமே சரியா இருக்கும். ஐயா நான் உங்களை சொல்ல தலைவரே, எனக்கு உங்க விசுவாசிகளை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு இவங்க எல்லாம் தேவனுடைய ஜீவனுக்குள்ள இருக்கிறாங்க. அதனால உண்மை கிடையாது. இந்த முடிப்போக்கு இது உங்களால போனது இல்லை. அவர் அந்த காலத்துல ரஜினி ரசிக, அதனால தீர்க்க தரிசனமா வருதா? ரைட், கூலி கூலி ரைட் தானே? அப்படி இருந்து இப்படிதான் இன்னைக்கு. அதனாலதான் பாருங்க எல்லா சர்ச்சுக்குள்ளயும் சண்டை. ஏன்? உள்ள இருக்கிறது கூட யாரு சத்த போய் ஜீவனுக்குள்ள என்ன இல்ல, அவங்க இல்ல. ஜீவனுக்குள்ள இருக்கிற இருதயம் உள்ளவங்க உள்ள இருந்தா சர்ச்சோட கண்டிஷனே வேற லெவல்ல இருக்கும். லைஃப்ல இருப்பாங்க எல்லாரும். டெத்ல இருக்கவங்களுக்கு குத்தினே இருக்கா, அவன் எந்த குத்தினே இருக்கா, இங்க வந்து யாரையாவது குத்திட்டே போவாங்க. ஏன்னா அவன் குத்து வாங்கினே இருக்கான்ல, அவன் குத்துருவான். வழியில ஒரு குத்து குத்திட்டு போயிருவான். பாஸ்டர் ஒரு குத்து குத்துவான், பாஸ்டர் ஒரு குத்து குத்துவான், பிள்ளைங்க குத்துவான், பக்கத்துல யாராவது உட்காந்து அவங்க குத்துவான். இந்த குரூப் எல்லாம் நீ சர்ச்சில் வச்சு நான் 5 லட்சம் பேரை வச்சிருக்கேன், 10 லட்சம் பேரை வச்சிருக்கேன், இதுக்கெல்லாம் நான் கும்பிடு போட்டு நான் இமயமலை கூட்டிவிட்டேன். சத்தியமா நான் இமயமலை போன தெரியுமா? இவங்க குத்தி குத்தி நம்மள போ ஓட்ட போட்டாங்க. இதுக்கு மேல இருந்தா நம்மள முடிச்சிருவானுங்கன்னு பயந்து ஓடிவிட்டேன் இமயமலை. ஏன்னா இந்த மக்களுக்கு பாஸ்டரா இருந்தா இவனும் ஜென்மத்துக்கு எதுக்குள்ள வர போறது இல்ல, நம்மளையும். ஏன்னா இவனுக்கு விசிட்டிங் பண்ணி பண்ணியே நான் நிறுத்துறேன். தேவனுடைய ஜீவனுக்கு நீங்க அந்நியராக இருக்கிறது உங்க மைண்ட்ல நடக்கிற மேட்டர். ஜீவனுக்குள்ள வர்றது இதுலதான் நடக்குது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, அதான் ஜீவன்ல இருக்கிறது, லைஃப்ல இருக்கிறது. அது வந்து மைண்டே வேற மாதிரி ஆயிடும். புது கிரியேஷன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருந்து. அடுத்த தம்பி போட தம்பி, கையை பிடிச்சு சொல்லுங்க. சென்ஸ்லெஸ், உணர்வெல்லாம் செத்து போச்சு. ஃபீலே என்ன இருக்காது, என்ன இருக்காது, ஃபீலே இருக்காதுங்க, ஃபீலே இருக்காது. பல நாட்கள்ல ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் டீல் பண்ணுங்க. அந்த பொண்ணு சொல்லு, பாஸ்டர் இவரு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வச்சுட்டாரு, இவரு அப்படி இவரு இப்படின்னு. ஒன்னாவது நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன், உன் காலில் விழுறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன். அந்த பொண்ணு இதை கேட்கும் போது நமக்கு என்னமோ ரொம்ப திரும்பிட்ட மாதிரி தெரியுது இல்ல. அந்த பொண்ணு சொல்றது, உன் மன்னிப்பு வேணும். அது பார்த்து பழகி போச்சு. அந்த பொண்ணு இதேதான் சொல்லுச்சு. ஓஹோ, இது யூனிவர்சல் தாக்கா. அதான் எல்லா பக்கமும் அப்படிதான் இருக்கா. ஒரு சாரி எவ்வளவு வேணும் அப்படின்னு புருஷன் சொன்னா வேஸ்ட், நம்ப முடியாது. சாரி கால விழுகிறேன், அவன் சொல்றான் சாரியாவது கூலியாவது கால விழுகிறாது, எனக்கு எது வேணாம். என்னடா அப்படின்னா அப்ப சொல்லுது, இவனுக்கு முதல்ல உணர்வே இல்லை. என்ன கிடையாது, ஃபீலே கிடையாது.
நான் எவ்வளவு வருத்தப்படுறேன், எனக்குள்ள இருக்கக்கூடிய வலிய புரிஞ்சுக்கிறதுக்கு, என் வலியை இவனுக்கு ஃபீல் பண்றதுக்கு இவனுக்கு என்ன செய்யல, சென்ஸே இல்ல, ஃபீலே கிடையாது. ஃபீலே இல்லாத ஒருத்தனை ஃபீலா இருக்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் வச்சா இதுதான் ஆகும். எப்படி 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 ஃபீலே இல்லாத ஒரு ஜடத்தை ஃபீலே இருக்காது. அவங்க 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 ஏதாவது திட்டுனா சாரின்னு சொல்லுவாங்க தவிர இவங்களுக்கு அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படியோ இப்ப இந்த பிரச்சனை என்ன செய்யணும், முடியணும். அதுக்கு என்ன சொல்லணும், சாரி சொன்னா இந்த பிரச்சனை முடியும். சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துறாங்க ஸ்கூல்ல, சாரி சொல்லு, சாரி சொல்லு, சாரி சொல்லு, சாரி சொல்லு. அதே இப்ப இங்க வந்து சாரி சொல்லு, சாரி சொல்லுனா அதுக்கு இவன் சாரி எவனுக்கு வரும்? ஏன்னா இவன் உள்ள பூரா ஜடம், சென்ஸ்லெஸ், சென்ஸே கிடையாது. சென்ஸே இல்லாத ஆளுங்க ஆம்பளைங்கள நம்ம கிளீனா சர்ச்சில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 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 ஆள இருக்கு பாருங்க, இது வந்து எவனுக்கு சென்ஸ் இருக்கு சென்ஸ் இல்லாத ஆம்பளைன்னு அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். வெள்ளம் ஜடம் ஓரமா போ அப்படின்னு நாங்க இந்த பக்கம் எடுத்துடலாம். வெளியில சர்ச்சுக்குள்ள எடுத்துடலாம். எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா, பாட்டு பாடி ஆராதனை நடக்கும். இந்த பக்கம் பெண்கள்லாம் அப்படியே பறந்து பறந்து போய் விழுவாங்க. இங்க ஜம்ப் அடிக்கிற ஒரு பொண்ணு அங்க போய் விழுகும். அப்படியே பறக்கும், பேக்லயே இந்த ஃப்ரண்ட்ல பறக்கும், ஆவியில நிரம்பி. இந்த பக்கம் என்னமா நடக்குது, அப்படி ஒரு சம்பவமே அதனாலயே பாஸ்ட் நாங்கெல்லாம் இந்த பக்கம் பாக்குறதே நிறுத்திட்டோம். தலைவா இவங்க பார்த்தா இப்படி இப்படி பூரா தனியா கூட்டு வந்து அவங்களுக்கு கண்டிப்பா பிரசவம் பண்ணும். ஏன்னா இவன் பூரா செத்தவன், சென்ஸே கிடையாது. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட்டுடைய பிரசன்ஸ் கூட சென்ஸ் ஆக்டிவ்ல இருந்தாதான் ஃபீல் பண்ண முடியும். சென்ஸ் இங்க ரொம்ப டெட்டா இருக்குது ஆம்பளைங்க. பெண்களுக்கு ஓவரா இருக்கு. ஆவியானது இந்த வாரன்றதுக்குள்ளேயே நம்ம பறந்து ஆவியான வரைக்கும் டவுட் ஆயிடுச்சு. நானே இப்பதான் வார அதுக்குள்ள நீ எங்க பறக்க. அதான் ஆவியானதுக்கே சமயத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஐயோ பாசே கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு, ஆவியானவரே கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. என்னடா இது, இன்னும் நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையடா, நீ என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி இவங்க சென்ஸ்ல அப்படியே பயங்கரம். இங்க ரெண்டு குரூப்பையும் வச்சுக்கிட்டு நாங்க முன்னாடி நிக்கிறோம் பாருங்க. உணர்வில்லாதவர்களாய் சென்ஸ்லெஸ் ஆயிருவீங்க. இந்த சென்ஸ்லெஸ்னஸ் உள்ள இருக்கும்போது உங்களால நான் சொல்றேன், ட்ரையூன் காட் உங்களை சுத்தி இருக்கிறாரு, சுத்தி இருக்கிறாரு, சுத்தி இருக்கிறாருன்னா சுத்திக்கிறாரா? எங்க சுத்திக்கிறாரு? என்னமோ சொல்றாங்களே, நீங்க எங்க போனாலும் நீங்க அவருக்குள்ளதான் நடக்கிறீங்கன்றாங்க, அவருக்குள்ளதான் செய்வீங்கன்றாங்க, அவருக்குள்ளதான் பழகிறீங்கன்றாங்க. இதெல்லாம் எங்களால என்ன செய்ய முடியாது. இப்படி சென்ஸ்லெஸ் பீப்புளை உட்கார வச்சுக்கிட்டு நான் ட்ரினிட்டேரியன் பேசுறாங்க.
இப்படி சென்ஸ்லெஸ் பீப்புள் சர்ச்சுக்குள்ள இருந்தா அவங்களுக்கு லா தான் பேசணும். அவங்களுக்கு என்னதான் பேசணும்? என்னதான் பேசி ஆகணும்? அதான் பேசணும். ஏன்னா அந்த சென்ஸ்லெஸ் பீப்புளுக்கு பயம்ன்ற உணர்வு மட்டும்தான் உணர்வாகும். எப்படி 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 உங்களை பயமுறுத்தினா மட்டும்தான் நீங்க எதையுமே என்ன செய்வீங்க? உங்களை பயமுறுத்தணும். உங்க வீட்டுல வந்து கிறிஸ்துவ தேவன் உங்க வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா அப்படியா சரி வைக்க. அதே உங்க வீட்டுல வந்து கண்ணை மூடி ஒரே இருளாகுது, ஒரு ஒரு ஆவிங்கதான் சுட்டுது அப்படின்னு மட்டும் நான் சொன்னேன்னு வைங்களேன், சர்ச்சுக்கு சீக்கிரமா வரும், நைட்டு தூங்கும்போது ஜோம் பண்ணும், காலைல ஏஞ்சா ஜோம் பண்ணும், நின்னா ஜோம் பண்ணும், படுத்தா ஜோம் பண்ணும், பைபிள் ஒழுங்கா படிக்கும், சர்ச்சில் ஆக்டிவ் மெம்பர் வேணும். அப்ப உங்களுக்கு எது வச்சுதான் நடத்தணும்? ஏன்னா நீ உங்க இந்த சென்ஸ்லெஸ் பீப்புளுக்கு லவ் ஃபீல் பண்ணவே முடியாது. கண்ணுல பாக்குற பொண்டாட்டி லவ்வே ஃபீல் பண்ண முடியாது, காணாத தேவனுடைய லவ்வே ஃபீல் பண்றது. நான் சொல்றது ரைட்டா தப்பா? உங்களுக்கு ஃபியர் மட்டும்தான் உங்களை என்ன செய்ய முடியும்? உங்களை என்ன ஆக்க முடியும்? உங்க ஹார்ட்ட நீங்க ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுவீங்கன்னா அது ஃபியரை மட்டும்தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதனாலதான் ஃபியர் பிரீச்சிங் இன்னைக்கு ஜனங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதை கேட்ட உடனே பைபிள் இதுதாங்க சொல்லுது, இவர் கிடக்காது, இவர் பேசுற பிரசங்கம் உரைக்கவே மாட்டேங்குது, அம்மா ஐயா சகன் ஐயா என்னமா பேசுறாரு, வெட்டிட்டாங்க காலைய அப்படின்னா நம்ம ஆளுகளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இங்க உட்கார்ந்து ஆண்டோட அன்பை சொல்லி தந்தா இவனுக்கு ஏறவே மாட்டேங்குது, இவனுக்கு ஃபீலே வர மாட்டேங்குது. இவனுக்கு ஃபீலே வராத பிரசங்கமா இந்த நியூ கவர்னன்ட் பிரீச்சிங் அவங்களுக்கு என்ன வர மாட்டேங்குது? ஏன்னா எதுல இருக்கிறான்? சென்ஸ்லெஸ்ஸா. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்ப உங்களை அப்பப்ப பயப்படுத்துறது தப்பு இல்லை. கேட்கலையா? அப்ப அவங்களுக்கு என்னதான் கொடுக்க வேண்டியது? சொல்லுங்க, பயமுறுத்தி விடுங்கிறேன். நான்தான் தூக்கத்தை கெட்டாதான் நம்மால் உருப்பிடுவான். அப்பதான் கொஞ்சமா நம்ம சொல்றதை கேட்பான். வழிகிட்டு சென்ஸ்லெஸ் பீப்புள சர்ச்சில் வச்சிருந்தா இப்ப சென்ஸ்லெஸ் பீப்புளா கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இப்ப இவங்க ஆராதனைகள் இப்ப நடத்தணும்னா என்ன பண்ண முடியும்? இப்ப இவங்களுக்காக சொல்ல வேண்டியிருக்கு, ஆண்டவர் வந்துட்டார், ஆண்டவர் ஏஞ்சிட்டார், துதி அதுக்காக உன்னை உண்டாக்குனார், துதி கத்து அதுக்காக உன்னை என்ன பண்ணிக்கிறார், இது பண்ணிக்கிறார், அது பண்ணிருக்கிறார், கட்டு உடையும் நட்டு உடையும், இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியதாவது? சென்ஸ்லெஸ் பீப்புள் முன்னாடி இருக்கும் போது வேற வழி இல்ல. புரியுதா? 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 ஃபர்ஸ்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பண்ண போறான், அதான் பாருங்க, பெருகு கைய கட்டி அவனா நில்லுங்க. பக்கத்துல வந்து மேல கையெல்லாம் வைக்க மாட்டேன், அப்படியே கை வைக்கிற மாதிரி அப்படி வைப்பேன். அப்புறம் ஐயா அடிச்சுட்டாரு. அப்ப ஜீவனுக்கு உள்ள இருக்கும் போதுதான் என்ன இருக்கும்? ஃபீல்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஃபீல் ஆக்டிவேட் ஆகும் போது இங்க நீங்க நிக்கும் போதே இங்க சர்ச்சுக்குள்ள நிற்பீங்க. ஆனா உணர்வுகள், வானத்துக்கு உரிய உணர்வுகள் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். முதல் மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன்
இரண்டாம் மனுஷனோ வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ First Corinthians chapter 15 முடிச்சிடலாம். அவ்வளவுதான், 5 நிமிஷம். 15 verse 47 போடுப்பா. 47. போடுங்க, எல்லாரும் சேர்ந்து இதை படிக்கணும். First Corinthians chapter 15 verse 47 48. ரெண்டு மனுஷனும் தெரியணும் உங்களுக்கு. நீங்க எந்த மனுஷனுக்குள்ள இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியணும். படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. அப்ப ரெண்டு மனுஷனா? சரியா? பைபிளே இந்த ரெண்டு மனுஷனை வச்சுதான். ரெண்டு ஏற்பாடு ஏன் இருக்கு? ரெண்டு மனுஷன் இருக்கிறதுனாலதான் ரெண்டு ஏற்பாடு இருக்கு. ரெண்டு ஆதாம்கள் இருக்கிறதுனாலதான் ரெண்டு ஏற்பாடுகள் இருக்கு. ஒண்ணு பழைய ஆதாமுக்குள்ள இருந்தவங்க, ரெண்டாவது புதிய ஆதாம், புதிய சிருஷ்டியின் காலம். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, முந்தின மனுஷன் பூமியில இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். அடுத்த வசனம், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ. அடுத்தது, இப்ப நீங்க மண்ணா இருந்தீங்கன்னா உங்களை இங்க நிக்க வச்சு என்னதான் பண்ணு உணர்வுங்கிறது ஒரு பெர்சன்டேஜ் கூட உங்களால ஃபீல் பண்ண. நீங்க இங்க நிக்கிறீங்கன்னா கண்ணை மூடினீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? கையை தட்டுவீங்க, பாட்டு பாடி எல்லாரும். ஆனா மைண்ட் எங்கேயோ போயிடும், மைண்ட் எங்கேயோ ஓடும். அது ஏதோ ஒரு உணர்வு எடுத்துன்னு வந்து உங்க மைண்ட்ல போட்டு உங்களை வேற ஒண்ணு ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்கு. என்னது? ஐயோ காசு கட்டணுமே, ஐயோ அவன் இப்படி பேசி விட்டானே, ஐயோ இன்னும் முடிக்க மாட்டாரு, ஒன்றே போதே அப்படின்னு அப்படியே மனசு அப்படியே மீன் மார்க்கெட் மாதிரி கத்தினே இருக்கும். ஆனா வாய் மட்டும் பாடும். எப்படி எப்படி வாய் மட்டும் பயங்கரமா பாடும். சரியா? அப்படிலாம் இருக்கும். சோ கண்ண மூடி இருப்பீங்க, ஆனா எல்லாம் நடந்துட்டு இருக்கும், மைண்ட் எங்கேயோ இருக்கும். இது வந்து மண்ணானவன். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர். இந்த செகண்ட் ஆடம் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு உள்ள வந்த இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கண்ணை மூடிட்டான்னா அவனுக்கு பாடி இங்க நிற்கும், அவன் இங்க இருக்க மாட்டான். அவன் எங்க போயிருப்பான்? எங்க இருப்பான்? ஏன்னா அவன் அங்க எங்க உள்ளவன். அவன் பேசிக்காவே எந்த நாட்டை சேர்ந்தவன்? அவன் எங்க போயிருவான்? அடுத்த நிமிஷம் கண்ண மூடனா. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்படிப்பட்டவங்க வேற கேட்டகரி, இவங்க வேற ஆளு. இது வேற ரகமே வேற. இந்த ரகமே வேற. இந்த ரகம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உடம்புல நான் இங்க வாழ்றேன், ஆனா நான் இங்க உள்ளவன் இல்ல, நான் வேற ஆளு, நான் வேற அப்படின்னு அவங்க நல்லாவே தெரியும். அவன் அதனாலதான் இங்க உள்ள மேட்டர்ல எல்லாம் ரொம்ப மாட்டே உடச்சிக்கவே மாட்டான். இங்க பேசுறவன், இங்க மனுஷன் பேசுறான், அதுக்குள்ள போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் ஆள் இங்க உள்ள ஆள் கிடையாது, நான் வேற ரகம், என் ரகமே வேற. நான் மண்ணே கிடையாது, நான் முதல்ல வானத்துக்குரியவன்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அவங்க கண்ணை மூடனா இல்ல கண்ணை திறந்தே இருந்தாலும் சரி, அவங்க எங்க இருந்தாலும் சரி, வானத்துக்கு உரியவர்களாகத்தான் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கூடி வர்ற இடத்துக்கு பேர் தான் உண்மையாவே சபை. அந்த சபை தான் சபை. புரியுது? புரிஞ்சா? புரிஞ்சா? ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி முடிப்போம். கேள்வி எது இருந்தாலும் இப்ப நான் நடத்துல ஒரு கேள்வி தான் கேள்வி.
அந்த லவ் வந்து ஃப்ரீடம்ல இருந்து இருக்கணும். நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்கன்றது, அதாவது மனைவி கணவனை நேசிக்கிறது உங்களுக்குள்ள முதல்ல நீங்க ஒரு ஃப்ரீடம்ல இருக்கணும். நீங்க உங்களை அழுத்தமா அவங்க மேல உள்ள அந்த ஏக்கம் உங்களை என்ன ஆக்கக்கூடாது. ராத்திரி பகல யோசிக்க வச்சு உங்க மைண்ட டாமினேட் பண்ணுதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆடம்குள்ள இருந்துதான் என்ன செய்வீங்க, அந்த லவ் ஆபரேட் பண்ணி. அது லவ்வே கிடையாது, போதை. அந்த போதையை தான் ஆண்டவர் அங்கேயே சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? அது லவ் கிடையாது. லவ்ங்கிறது உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கணும், ஃப்ரீடம் இருக்கும். நீங்க ஃப்ரீடம்ல இருந்து லவ் பண்ணுவீங்க, ஃப்ரீடம்ல இருந்து அவரை நேசிப்பீங்க. ஒரு கட்டாயம், ஒரு அடிமைத்தனத்தை உங்களுக்குள்ள நீங்க உணரவே கூடாது. ஒரு பிரஷரை உணரக்கூடாது. நீங்க பிரஷரா ஃபீல் பண்றீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஆடம்ல இருந்து வர்றது, முதல் மனுஷனுக்குள்ள இருந்து வர்றது. அது இந்த லவ் வெறும் புருஷ முன்னாடி மட்டும் இல்ல, பிள்ளைங்களுக்குள்ளேயும் இப்படிதான் ஆகுது. நிறைய பேர் புள்ள போதையில போயிடுறான். 24 மணி புள்ளன்னு அழகிக்கிறது. அவங்கள பத்தி யோசிக்கவே நேரம் இருக்கு. இது எல்லாமே அடிமைத்தனம். ஃப்ரீடம்ல இருந்து நீங்க நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளையும் நல்லா இருக்கணும், என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன்ன்றது இடத்துல நீங்க முதல்ல நீங்க நல்லா இருக்கிறீங்களா, நான் நல்லா இருக்கேனான்றதே இருக்காது. நான் நல்லா இருக்கேன், நான் ஃப்ரீடமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன்றதே இருக்காது. அவங்களே வயல வச்சு 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 இது வந்து ஒரு மாதிரி அடிமை மாதிரி ஆயிடுங்க. அதனாலதான் பைபிள் புதிய ஏற்பாடுல என்ன சொல்லுது, மனுஷனுக்கு அடிமைகள் ஆகாதீங்கன்னு சொல்லுது. புரியுதுங்களா? கணவன் மனைவி உறவுங்கிறது அது தேவன் அந்த உறவுக்குள்ள இறங்கி வரும்போது அங்க இருக்கிற லவ்வே வேற. ஃபர்ஸ்ட் ஆடம் ஒரு லவ் இருக்கு பாருங்க, அது வந்து நமக்கு நம்மளே தொப்பி மாட்டிக்கிறது. இல்லைன்னா நம்மளே சுருக்கு மாட்டின்னு அப்பப்ப ஏத்துக்கிட்டே இருக்கிறது. நம்மளே சுருக்கு மாட்டி நம்மளே எழுத்துக்கிட்டே இருப்பீங்க நீங்களே. அது உங்களை லவ் பண்ண வைக்காது, மாற உங்களை கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும். அந்த உறவையே ஒரு மாதிரி பிரஷர் ஆக்கி அதுல ஒரு பேர்டனை உருவாக்கி. புரியுதுங்களா? அது எந்த உறவா இருக்கட்டும், அது ஒரு நாயோட இருக்கிற உறவா கூட இருக்கட்டும். புரியுதுங்களா? டாமோட கூட சில பேர் என்ன ஆயிடலாம், நாய் இல்லைன்னா அவதான் நாய் நான் பார்த்திருக்கேன். என் ஜட்ஜிக்கு வரமா நாயோட வரும். தெரியுமா? நாயோட வரும். நாய மடியில போட்டு நாய் அப்படியே ஆடிட்டு இருந்தால எனக்கு அப்படியே கோமா அப்படியே அமுக்காது. அங்கே செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கண்ணில் அந்த நாய் செத்து போச்சு. நாய் செத்துச்சு, விட்டுருந்தா என்னமா செத்துருக்கும். அதுக்கு முன்னாடி நாங்க நாயை கொண்டுட்டோம். புரியுதுங்களா? நாய் கூட அந்த பாண்டிங் என்ன செஞ்சிடும். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். எனிதிங் வீட்ல இருக்கிற ஒரு பொருளோட கூட அது என்ன செய்யும், வரும். சில பேர்லாம் இருப்பான், இந்த வீட்டுல தான் பிறந்தேன், இந்த வீட்லயே சாகணும் தான், இந்த ஊர்லயே தான் சாகணும், இந்த இதுலயே சாகணும், நான் என் பாடி இங்க இருந்து தான் எடுக்கணும்பா. செத்ததுக்கு அப்புறம் உங்க எங்க இருந்து எடுத்தா என்ன இருக்கும், ஏன்னா இந்த வீட்ல இருந்து தான் எடுக்கணும்பா. இப்பெல்லாம் சில மேதாவிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க பாண்டிங்க, இது எல்லாமே அந்த பாண்டிங் தான். அதான் ஆண்டவர் வேணாங்க. ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னதுதான், நீ அப்படிப்பட்ட ஒரு மேட்டர்ல மாட்டிக்கொன்ற ஆண்டுகிட்டே இருப்பான். எதெல்லாம் நீங்க அடிமையாக அது எல்லாமே உங்களை ரூட் பண்ணும். அது வேலையா இருக்கட்டும், உங்க வேலையில இருக்கிற ஒரு மேனேஜரா இருக்கட்டும், கடந்த நாட்கள்ல ஒரு பெரிய ஊழியர், பெரிய பாஸ், பயங்கர பெரிய ஒரு வசூல் லீடர், கடந்த நாட்கள்ல எனக்கு வந்து பஸ் நான் ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டேங்க. எதுக்குங்க, என் கூட அந்த ஒரு ட்ரம்மர் என்னை விட்டுட்டு போயிட்டான். ட்ரம்மர் விட்டு போன டிப்ரெஷன். அவன் மாதிரி எவனுமே அடிக்க மாட்டான். அதுக்கப்புறம்
அப்படி வந்து அங்க நின்னாலே என் வர்ஷிப் அப்படி இருக்கும். நான் ஸ்டேஜ்ல ஏறணும் அப்படி போகும் எனக்கு. ஆனா இப்ப என்னால முடியல. ஏன் நினைக்கிறீங்க? சோல் ஃப்ரீயா இருக்கணும். சோல் எப்படி வச்சுக்கணும்? அப்படி ஒரு அன்பு உங்களுக்குள்ள வரும்போதுதான், அந்த அன்பு உள்ள இருக்கும் போதுதான் அன்பு சகலத்தையும் சகிக்கும், நம்பும், விசுவாசிக்கும், இன்னும் அடையாது. ஆனா இந்த அன்பு எல்லா சம்பவத்தையும் பண்ணிட்டு கடைசியில வந்துடும் ஐ லவ் யூ அப்படின்னு. நீ புரியவே உங்க அன்பு பண்ணது பூரா என்னது? சம்பவம் பண்ணிட்டு நம்மளை புடிச்சு அப்படியே ஆட்டி 10 முடி அவன் பிச்சு கையில எடுத்துட்டு ஐ லவ் யூ என்னது? ஐ லவ் யூ அவனுக்கே குழம்பிடும். ஆனா அவங்கள கேட்டா இல்ல என்னால வாழவே முடியாது, அதனால முடிய பிச்சை அப்படி கிடையாது. இந்த அன்பு வேற. இந்த அன்பு முன்னாடி இருக்கிறவங்க தாங்கும், சகிக்கும், வேற. அது ரகமே வேற.